மகத்துவம் நிறைந்தவரே, சர்வ திருஷ்டிக்கும் எஜமானரே, எங்களாதியும் அந்தமும் ஆனவரே, உமக்கு சோதிரம் சோதிரம். எங்களை நடத்துகிறவரே, எங்களை பாதுகாக்கிறவரே, எங்களை அரவணைக்கிறவரே, எங்களை ஆதரிக்கிறவரே, ஓ கர்த்தாவே உன்னதமானவரே, உடைய மறைவுக்குள்ளாக எங்களை வைத்து பாதுகாத்துக் கொள்கிறவரே, எங்கள் வழியும் எங்கள் சத்தியமும் எங்கள் ஜீவனமாய் இருக்கிறவரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா நாமத்திலும் மேலான, ஓ சர்வ சிருஷ்டிக்கும் மேலான நாமமாகிய மரணத்தை ஜெயித்த, பாதாளத்தை ஜெயித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவனே நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனே உமக்கு கோடான கோடி நன்றி ராஜா. அப்பா உமக்கு நன்றி ராஜா. கண்ணின் மணிகளைப் போல எங்களை காக்கிறவரே, ஓ எங்கள் அக்னி ஸ்தம்பமே, எங்கள் மேக ஸ்தம்பமே, எங்கள் மகிமையின் மனவாளனே, மாட்சிமை நிறைந்த தேவனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில செய்த எண்ணி முடியாத நன்மைக்காக, எங்கள் வாழ்க்கையில் செய்த சொல்லி முடியாத கிருபைக்காக தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவனே நன்றி ராஜா. ஓ கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ மன்னிக்கிறதில் ஐஸ்வர்யம் உள்ளவரே ஸ்தோத்திரம். மனதிருப்பதிலே ஐஸ்வர்யம் உள்ளவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவனே நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே. தேவனே உமக்கு கோடான கோடி நன்றி ராஜா. சமூகத்துக்கு கொண்டு வந்தீரே நன்றி. உம்மை தொழுது கொள்ளும்படியாக, உம்மை ஆராதிக்கும்படியாக, தேவனுக்கு நன்றி சொல்லும்படியாக இந்த நாளில் எங்களுக்கு ஜீவனையும், எங்களுக்கு சுகத்தையும், எங்களுக்கு பலனையும், எங்களுக்கு ஆரோக்கியத்தையும் தந்ததுக்காக என் தேவாதி தேவனுக்கு நன்றி ராஜா. ஓ எங்கள் அக்னி ஸ்தம்பமே, எங்கள் மேக ஸ்தம்பமே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. எங்கள் கண்மணியாக கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. மறவாமல் நினைத்தீரையா. ஆமென். Thank you Jesus. மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நீதானியா இதுவரை உதவி நீரே. நீதானியா இதுவரை உதவி நீரே. எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா.
மனதார நன்றி சொல்வேன் பகலும் இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. இவரே நன்றி சென்று இதுவரை எங்களை நடத்தினீரான். ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்வதற்கு இந்த ஒரு ஜீவன் போதாது ஆண்டவரே. ஆண்டவரே 1000 ஆண்டுகள் உமக்கு நன்றி சொன்னால் நினைக்க முடியாத உடைய கிருபைக்கு அது ஈடாக ஆண்டவரே. ஆண்டவரே என்னையும் கண்ட அந்த கர்த்தாவே, ஆண்டவரே எத்தனை கோடி ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவரே, ஆண்டவரே எங்களை கண்டீரே ஆண்டவரே. இதுவே நாங்கள் அதிகமாக உமக்கு நன்றி சொல்ல வேண்டும் ஆண்டவரே. எவ்வளோ பரிசுத்தவான்கள் இருக்கும்போது ஆண்டவரே, எவ்வளோ நல்லவர்கள் இந்த உலகத்தில் இருக்கும்போது ஆண்டவரே, எங்களை திறந்து கொண்டதுக்காகவே ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே நன்றி நாஷா, ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாளிலும் மாறாத பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யும். இந்த கிருபை எங்களை ஆளுகை செய்யும். வல்லமை எங்களை ஆளுகை செய்யட்டும். நாமத்தை உயர்த்துகிற எந்த இடத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரே. நம்முடைய நாமத்தை உயர்த்துகிற ஸ்தலமா இருக்கட்டும் ஆண்டவரே. நாமத்தை பிரதிபலிக்கிற ஸ்தலமா இருக்கட்டும் ஆண்டவரே. நாமத்துக்கு கணத்தை கொடுக்கிற ஸ்தலமா இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே வல்லமை இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களோடு கூட இடைப்படுங்க. இந்த ஆராதனைகளுக்கு ஆசுவத்தை கொண்டு வரட்டும். இந்த ஆராதனைகளுக்கு வல்லமையை கொண்டு வரட்டும். இந்த ஆராதனைகளுக்கு மறுரூபம் ஆக்கட்டும். அசைவாடும் ஒரே அசைவாடும் சுத்தமுள்ளவர்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்ற வார்த்தை சுத்த இருதயத்தோடு இந்த வார்த்தையிலும் கவனைகள் உதவி செய்யும். நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி கர்த்தா. தொடக்கமாய் கூட இந்த ஆராதனை தேவன் தொடக்கம் முதல் முடிவுரை நடத்த முடியாது. தேவ வல்லமை வார்த்தை பேச சகோதரன் பற்றி பேச முடியாது. மதுர சகோதரி கேட்க சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் கர்த்தாவே, சோத்திரிக்கிற தேவனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த வெளியில கர்த்தாவே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் வருகிற புறம்பே தள்ளுவதில் என்று சொன்ன கர்த்தாவே, அப்படியே உங்களுடைய வார்த்தை கேட்கும்படியாக நாங்கள் தாகத்தோடு வந்திருக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த உலகத்தில் அநேகர் தாகத்தை கொள்ளுகிறார்கள். ஆனாலும் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய வார்த்தையில் மாத்திரம் தாகம் கொள்ளுகிறாளா இருக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, அப்படியா நீரே ஜீவ தண்ணீராய் இருக்கிறீர். இந்த வேளையில கர்த்தாவே, இந்த புதன்கிழமை ஆராதனையை நாங்கள் பங்கு கொள்ளும்படியாய் வந்திருக்கிறோம் கர்த்தாவே. உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே எங்களுக்கு உண்டான ஆகாரத்தை, ஆவிக்குரிய ஆகாரத்தை நீரே பகிர்ந்து கொடுக்கும்படியாய் தேவனே உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற கர்த்தாவே. யாருக்கு என்ன தேவை என்பது நீர் அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்கள் தேவைகள் எல்லாம் உங்களுடைய வார்த்தை மாத்திரம் பூர்த்தி செய்ய முடியாது நான் பார்க்கிற கர்த்தாவே. உங்களுடைய வார்த்தையில் மாத்திரம் வல்லமை உண்டு, உங்களுடைய வார்த்தையில் மாத்திரம் ஜீவன் உண்டு. அப்படியே அந்த வார்த்தையை நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை பெற்றுக்கொண்டு இன்னமாய் எங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நாங்கள் வளர ஆண்டவரே, இன்னமாய் உங்களுடைய வார்த்தையில முன்னேறி பயணிக்க, இன்னமாய் விசுவாசத்தின் பாதையில நாங்கள் நோக்கி செல்ல எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவே. பாடல்கள் நடத்துகிற சகோதர ஆசீர்வாதம் கர்த்தாவே. கொடுக்கிற பிரசங்கிக்கிற வார்த்தை கொடுக்கிற சகோதர ஆசீர்வாதம் கர்த்தாவே. அவர் மூலமாய் பரிசுத்த ஆவியானவரே என்ன வார்த்தை எங்களுக்கு பிட்டு தரும்படியாக உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற கர்த்தாவே. எல்லாவற்றையும் உங்களுடைய நாம மகிமைக்கென்று நாங்கள் ஆராதிக்க கேட்க, எல்லாவற்றையும் உங்களுடைய நாம மகிமைக்கென்று உயர்த்த உதவி செய்யும் கர்த்தாவே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஜீவன் உள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தால் வேண்டிக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். நாம் கர்த்தருடைய நாமத்து மகிமைக்காக பாடலை பாடி நம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். பாடல் புத்தகத்தில் 270வது பாடல். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லை நாமம்.
இந்த பாடலை கூட கரையில் தட்டி உற்சாகமாய் பாடுங்க. பாடுவது 220வது பாடல். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் கர்த்தரை கலைக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் கர்த்தரை கலைக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவிலும் தோவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். பாவிலும் தோவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். உலகால் யாவும் உலகிடும் நாமம், என்றும் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். உலகால் யாவும் உலகிடும் நாமம், என்றும் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானி சேனை ஜெயித்த நாமம், பாவப்பிசாசை துரத்திட்ட நாமம். சாத்தானி சேனை ஜெயித்த நாமம், பாவப்பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். Hallelujah. 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 Praise Lord. Praise Lord. வல்லமையுள்ள கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. Praise Lord. உற்சாகமாய் பாடின ஒவ்வொருவரும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த உற்சாகத்துக்கு கூட நாம் இன்னொரு பாடலை கூட பாடுவோம். நீரின்றி வாழ்வது இறைவா பாடலை கூட நாம் பாடுவோம். பாடும் புத்தகத்தில் இருந்தால் கூட பாடுங்க. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும்
வாழும் ஒரு நாளே போதும் நீரின்றி வாழ்வென்று இறைவா உம் நினைவின்றி மகிழ்வேறு தேவா இல்லை நீரின்றி வாழ்வென்று இறைவா உம் நினைவின்றி மகிழ்வேறு தேவா பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும் பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும் ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே நீரின்றி வாழ்வேன் இறைவா உம் நினைவின்றி மகிழ்வேன் தேவா நீரின்றி வாழ்வேன் இறைவா நினைவின்றி மகிழ்வேன் தேவா சொல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர் அதற்குள்ளும் ஜீவனை தந்தவனே சொல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர் அதற்குள்ளும் ஜீவனை தந்தவனே உமையன்றி அணுவேலும் அசையாதையா உமையன்றி அணுவேலும் அசையாதையா உன் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா உன் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா நீரின்றி வாழ்வேன் இறைவா உம் நினைவின்றி மகிழ்வேன் இறைவா நீரின்றி வாழ்வேன் இறைவா உம் நினைவின்றி மகிழ்வேன் தேவா எத்தனை நன்மைகள் செய்தீரையா அதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா எத்தனை நன்மைகள் செய்தீரையா அதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார் அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார் ஆயிரம் ஆண்டுகள் போதாதையா ஆயிரம் ஆண்டுகள் போதாதையா நீரின்றி வாழ்வேன் இறைவா உம் நினைவின்றி மகிழ்வேன் தேவா நீரின்றி வாழ்வேன் இறைவா உம் நினைவின்றி மகிழ்வேன் தேவா உலகத்தில் ஓராண்டு நான் வாழ்ந்த போதும் உலகத்தில் ஓராண்டு நான் வாழ்ந்த போதும் உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும் உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும் நீரின்றி வாழ்வேன் இறைவா உம் நினைவின்றி மகிழ்வேன் தேவா நீரின்றி வாழ்வேன் இறைவா உம் நினைவின்றி மகிழ்வேன் தேவா அல்லேலூயா Hallelujah. அல்லேலூயா Hallelujah. உலகத்துல எது இல்லாம நம்மளால் வாழ முடியும் அல்லேலூயா Amen. Amen. தேவன் இல்லாம நம்மளோட நிமிடம் கூட வாழ முடியும் Hallelujah. அல்லேலூயா பிரைஸ் லார்ட் அல்லேலூயா சொந்தம் இல்லாம பணம் இல்லாம எது இல்லாம இந்த பூமியில் நம்ம வாழ்ந்து முடியும் Amen. தேவன் இல்லாம நம்மளால ஒரு நிமிடம் கூட Amen. Amen. பிரைஸ் லார்ட் பாருங்க ஒவ்வொரு கூட தேவன் ஆஸ்வதிப்பாராக மீதியான நேரத்தை கூட வந்து சகர் நோவதற்கு சொல்லிக்கலாம் Praise the Lord. Amen.
இல்லையா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால வந்திருக்கிறது வரவேற்கிறேன். புதன்கிழமை வேளையில் சீக்கிரமாக வந்துட்டீங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்துக்கள். இந்த நாளில் உங்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு மத்தியில் சகோதரர் மூத்த அண்ணன் பினகாஸ் கிஷோர் பத்ர் வந்திருக்க அந்த கரங்களை தட்டி மகத்தான ஒரு ஊழியக்காரர். அவர் ஆவடி பகுதியில் ஊழியம் செய்து கொண்டு வருகிறார். அவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் அவருடைய ஊழியத்தையும் தேவன் தாமே ஆசீர்வதிக்கட்டும். நாம் நேரத்தை வீணடிக்காதபடிக்கு கொஞ்சம் வியந்து நிற்போம். நாம் ஒரு கோரஸை பாடும்போது வார்த்தைக்காக அண்ணன் கிஷோர் பத்ர் அவர்களை முன்பாக அழைக்கலாம். Praise Lord. Amen. உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். Praise God. God bless you. Hallelujah. நாம் நேராக வார்த்தையின் பகுதிக்கு செல்லலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம். நான்காம் அதிகாரம் 12 முதல் நான் வாசிக்கிறேன். வாசிக்கிறேன். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையிலே இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்கள் கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கம் உள்ளவர்களாய் வழிநடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிளையப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராயிருக்கிறீரோ என்றார். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாக இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்கு உட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு இரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையிடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களில் சிலர் கல்லறையிடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிப்பதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையிலே பிரவேசிக்க வேண்டும் என்று வேண்டியதில்லையா என்று சொல்லி, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதிய வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில்
தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறது போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிட்டு பொழுதும் போயிட்டு என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடைய தங்கும்படி உள்ளே போனார். அவர்களுடைய அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். ஆமென். கர்த்தர் தாமே வாசித்த வார்த்தையின் ஆசீர்வாதங்கள் ஒன்றை கொட்டி தருவாராக. நாம் நின்ற வண்ணமாக ஒரு விஷயம் கூட வார்த்தையின் ஆக்கியோனை அன்போடு வருந்தி அழைக்கும்படியாக நாம் ஜெபிக்கலாம். எங்கள் இரக்கத்தில் ஐஸ்வரமுள்ள தேவனே, இம்மட்டுமா எங்களை வழிநடத்தி வருகிறவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத மகத்தான சர்வ வல்லமுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த சாயங்கால நேரத்திலே நாங்கள் ஒன்று கூடி உம்மை ஆராதிக்கும்படியாக நீர் பாராட்டின கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. உண்மையாகவே நீர் ஒருவர் மட்டுமே அறிவீர் ஆண்டவரே. இந்த நாள் எப்படியாக நடந்தது என்பதை நீர் ஒருவர் மட்டும் அறிந்தவராய். இதோ கர்த்தாவே, ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் எதுவுமே யதார்த்தமாய் நடப்பதில்லை என்பதை எங்கள் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார் ஆண்டவரே. அவ்விதமாகவே நீர் எங்களை வழிநடத்தி கொண்டிருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. இதோ நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. இப்பொழுதும் எங்களுக்கு ஒரு வேண்டுதல் உண்டு ஆண்டவரே. இதோ அந்த எம்மாவூர் சீஷர்கள் உம்மை வருந்தி அழைக்கும் போது அவர்களுடனே நீர் தங்கின தேவன், நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய். இப்பொழுது நாங்கள் உம்மை வருந்தி அழைக்கிறோம் ராஜா. நீர் எங்களுடனே வந்து ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடும்படியாக ஜெபிக்கிறோம். உண்மையாகவே எங்கே 2-3 பேர்கள் என் நாமத்தை நிமித்தம் கூடுவீர்களோ அங்கே இருக்கிறேன் என்று வாக்குரைத்த வாக்குமாறாத வல்லமுள்ள தேவனே, இதை பேச போகிற ஒவ்வொரு வார்த்தை நீர் ஆசீர்வாதம் தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதனுடைய காரியங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள கிருபை செய்யும். அவர் புரிந்து கொள்ளும்படியாக தேவனே வார்த்தைகளை அடியனுக்கு பிட்டு தார். இதோ அடியன் ஒரு முட்டாள் என்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே. இதோ ஒரு கல்வி அறியற்றவன் என்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் தாமே ஆண்டவரே, இதோ மனவாட்டிக்கு முன்பாக சரியான வார்த்தைகளை பிட்டுக் கொடுக்கும்படியாக தேவாதி தேவனை நீர் பலம் தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உச்ச தலைமதை உள்ள கால்வதை உங்களுடைய பிரசனத்துக்குள்ளே மறைத்துக் கொள்ளும். பேசுகிற அடியனையும் கேட்கிற உங்களுடைய பிள்ளைகளை விருத்த சேதனம் செய்தரும்படியாக எங்கள் ஜீவனுள்ள தேவனாய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். ஆமென். யாவரும் உட்கார்ந்து கிறிஸ்துவுக்குள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். உங்களை எல்லாரும் பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த இடத்தை அடியனுக்கு திறந்து கொடுத்த அருமையான எங்கள் சபை போதகர் மானவா அவர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஆமென். உண்மையாகவே இது நாங்கள் நினைத்து பார்க்கவே இல்லை. கர்த்தர் ஒருவர் மட்டும் அறிவார். நான் வேற ஒரு விஷயத்துக்காக நான் சகோதரனை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தேன். இந்த இடத்துல இன்னைக்கு சகோதரன் எழில் அவர்கள் தான் நின்றுக்கணும். அவரும் பிரதருடைய வார்த்தைக்கு இணங்க அந்த இடத்த சகோதரனுக்கு எனக்கு தந்த அருமையான சகோதரனுக்கு நன்றி. ஆமென். நான் இந்த இடத்துல நின்று பழக்கம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அதாவது இது பேசி பழக்கம் இல்லை, பரவாயில்ல, அது சமாளிச்சுக்கோங்க. உண்மையாகவே நான் எனக்கு அனுபவம் இல்லை, சொப்பனங்கிற காண்கிற அனுபவம்லாம் இல்லை. எனக்கு ஒரு விதத்தில் மனோவை எனக்கு பிடிக்காது. உண்மையாக சொல்கிறேன். இடம் புல்பிட்டு ஏன்னா அவர் என்னெல்லாமோ பேசுவார். அதனால் அன்பின் நிமித்தமாக பிடிக்காது. நான் அதை அவர்கிட்ட சொல்லிடுவேன், தம்பி இப்படி பண்ணாதீங்க. நான் அவரை உரிமையாக தம்பின்னு கூப்பிடுவேன். அதனால் இப்படி பண்ணாதா அப்படி பண்ணாதான்னு சொல்லுவேன். அவர் உடனே சண்டைக்கு வருவார். அப்புறம் அடுத்த நாள் எங்கன்னா இருக்கா அப்படின்னு கேட்பாரு. ஸோ இதனால் எங்களுக்குள்ள சகஜமாக நடக்கிற ஒரு விஷயம். ஆனால் நேற்றைக்கு நான் ஒப்பனம் கண்டெல்லாம் பழக்கம் இல்லை. ஒரு காரியத்தை குறித்து இவர் ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வருத்தப்பட்டு பேசுகிற நாட்கள் உண்டு. ஆனால் இன்னைக்கு காலையில் உண்மையாகவே நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன். நான் எப்படி சொப்பனம் பார்த்தேன்னா, ஒரு காரியத்தை குறித்து இப்படி ஒரு சகோதரன் செய்கிறாரே அதை நினச்சி நான் ஃபுல்பீட்லேருந்து பேசுகிறது போல் ஒரு சொப்பனம் கண்டேன். அதை நான் ஒரு நபருக்கு மட்டும் சொன்னேன். அவர் தான் விட்னஸ், வேறு யாருக்கும் நான் சொல்லலை. அது பார்த்தீங்கன்னா
24 hours கூட ஆகல, இவ்வளவு நேரத்துல நிறைவேறுங்கிறது எனக்கு தெரியல. ஆமென். அதனால கர்த்தர் நல்லவர்ங்கிறத சொல்றேன். என்னன்னா உண்மையாகவே இப்படியாப்பட்ட சகோதரர்கள் இல்லாதனால தான் இந்த ஊழியம் கெட்டு போயிட்டு. நான் யாரையும் குறை சொல்வதற்காக சொல்லல, நடந்ததை சொல்லும் போது இவர் ஒருத்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர்னு சொன்னார்னா யாரோ ஒருத்தர் கெட்டவரா இருக்கிறாங்க, ரைட்டுங்களா? அதனால அந்த மீனிங்ல நான் சொல்றேன். அப்ப இவரு இடையில நேட்டிகா முந்தானத்தா ஒரு போட்டோ அனுப்பினாங்க. அதுல பார்த்தா எலில் பிரதர், பால் பிரதர், அப்புறம் இன்னும் 2 பிரதர் பேர் எனக்கு தெரியல, ஆமோஸ் பிரதர், அப்புறம் ஸ்ரீதர் பிரதர், கடைசியில கீழே இவர் இருக்கிறார். இப்படி இவ்வளவு பேருக்கு பரவாயில்ல, இவ்வளவு பேருக்கு அவரு இந்த இடத்த கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படி இருந்து நிறைய யோசிச்சா உண்மையாவே கர்த்தரை மட்டும் நம்புற ஒரு மனுஷனால தான் அதை செய்ய முடியும். ஆமே. ஃபுல் பீட்டு பயம் இருக்கிறவங்களுக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க. இவன் வந்து இட்டுன்னு போயிடுவானா, அவன் வந்து கடத்திட்டு போயிடுவானா, இப்படித்தான் ஜனங்களுக்கு பயம். ஏன் அப்படின்னா அது அவங்களுடைய சுய பலமா இருக்கு. அவங்களுக்கு கர்த்தரை குறித்தான ஒரு நம்பிக்கை, விசுவாசம் இல்லை. ஆனா விசுவாசம் இருக்கிறது போல சொல்றாங்க. ஆனா வந்து இந்த சகோதரர் இவ்வளவு பேருக்கு இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைச்சு எனக்கு இன்னைக்கு காலையில, அப்போ அதை குறித்து நான் பேசுறது போல இன்னைக்கு காலையில தான் நான் அதை நேற்றுக்கா தெரியல, சரி இன்னைக்கு தான் அந்த சொப்பனத்தை கண்டுட்டு வந்தேன். ஆக்சுவலாக நாங்கள் வந்தது வேற ஒரு விஷயம், அதுக்காக தான் நான் வந்தேன் நான். ஆனால் அங்கே வந்தா நான் அதுக்குள்ள சிச்சுவேஷன்லேயே வரல. என்னுடைய ட்ரெஸ்ஸு கூட கொஞ்சம் அதுக்கான ஆயத்தமாக வரல. உடனே டக்குன்னு ஃபோன் போட்டு நான் போட்டிருக்க பேண்ட் எந்த இல்லை, அப்படி ஒரு பேண்டை வாங்கி கொடுத்துட்டார். ஆமென். ஸோ எல்லாமே அது அப்படி அமைஞ்சது. நான் உண்மையாகவே இங்கே பிரசங்கம் பண்ணணும்னு ஒரு ஆயத்தமாகவே வரல. கர்த்தர் அறிவார், இந்த இடத்துல இருந்து நான் சொல்கிறேன். ஆமென். அதனால் எனக்கு இந்த இடத்த திறந்து தந்த அருமையான சகோதரனை நான் கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தினால உண்மையாகவே நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். நிறைய சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா இன்னைக்கு அதுதான் பிரச்சனையாச்சு. உண்மையான சகோதரர்களை இனங்கண்டு கொண்டு அவர்களுக்கு என்ன ஒரு உண்மையான மெய்ப்பன், ஒரு உண்மையான சபையை நடத்துகிற ஒரு மெய்ப்பன், யாருக்கு என்ன காரியம் இருக்குன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு அந்த காரியத்தை கிறிஸ்துக்குள்ள அவங்கள உந்தி தள்ளுறது தான் ஒரு நல்ல மேய்ப்பனுடைய ஆமென். ஆனா இன்னைக்கு எப்படி நடக்குன்னா தன்னுடைய மகன், தன்னுடைய மருமகன், தன்னுடைய மச்சான் பையன், தன்னுடைய குழந்தையார் பையன் இப்படி சுத்தி வச்சுக்கிறாங்க, ஃபுல் பீட்டை சுத்தி, மற்றவங்களை உள்ள வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இப்போ பால் பிரதருக்கு ஒரு குழந்தை பிறகுது, எலில் பிரதருக்கு ஒரு குழந்தை பிறகுது, ஆமோஸ் பிரதருக்கு ஒரு குழந்தை பிறகுது. இவங்க என்ன பண்றாங்க, என் பிள்ளைய நான் கிறிஸ்துக்குள்ள எப்படியா நடத்தணும் தான் நினைப்போம். எந்த வேலைக்கு நீ அனுப்பணும்னு நினைக்கிற அப்படின்னா ஊழியம் பண்ணா சந்தோஷமா இருக்கணும்னு நம்ம நினைப்போம். ஆனா ஊழியம் பண்ண சந்தோஷமா இருக்குன்னா அந்த இடத்துக்குள்ள என்ற ஆகாத படிக்கு சொந்த பந்தங்களை ஃபுல்லா சுத்தி வச்சுக்கிறாங்க. இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை. அப்ப நீ என்ன பண்ற, எடுத்துக்கொள்ள போடுறதுக்காக காத்து இருக்கிறன்னு சொல்ற, தன்னுடைய சொத்தை பாதுகாக்கிறதுக்காக தன் சொந்த பந்தங்களை அடுக்கி வச்சிருக்க, தன் மருமகன், மச்சான் மகன், மச்சினிச்சி மகன் சுத்தி இருக்கிறாங்க. நம்ம எங்க இருக்கிறோம்னா அங்க ஆமேன் போடணும், தசம்பா கொடுக்கணும், காணிக்க போடணும், கம்முன்னு போயிடணும். ரைட்டுங்களா? நம்மளுடைய பிள்ளைகளோ நம்மளோ கர்த்தருக்காக நிக்கணுங்கிற அந்த காரியத்துக்கு நம்மளை யாரும் சப்போர்ட் பண்றதே இல்லை. அதுல சகோதரன் வந்து உங்களை சப்போர்ட் பண்ணணும் நானா, ஏன்னா அதை நினைச்சு நான் முதல்ல தப்பா யோசிச்சேன். அதுக்கப்புறம் அந்த சொப்பனம் வந்தோடனே எனக்கு ஒரு பயம் ஆயிடுச்சு. அதை நான் ஃபுல் பீட்ல நின்று சொல்ற போல நினைச்சேன், அது இந்த ஃபுல் பீட்டா இருக்கு. ஆமென். அதனால சகோதரனே உனக்காக எதிராக பேசுனது மன்னிச்சுக்கோ. ஏன் அவசரப்படுற அப்படின்னு நான் நேராக தான் சொல்லுவேன். அதனால இந்த காரியம் வந்தனால அது இவ்வளவு சிக்கல். ஆமென். நம்ம வார்த்தையின் பகுதிக்காக கடந்து செல்லலாம். கொஞ்ச நேரம் என்னுடைய காரியத்தை நீங்க பொறுத்து கேட்டுக்கோங்க. ஆமென். இது தீர்க்க தரிசனத்தினால் தெளிவாக்கப்பட்ட சம்பவங்கள் என்ற செய்தியிலிருந்து ஒரு சின்ன பகுதியை நான் கொண்டு வரேன். ஆமென். இந்த சம்பவம் எப்படி நடக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து அவரு நமக்காக வந்து பாவத்திற்காக மரிப்பதற்காக இந்த பூமியில வந்து மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுறத ஏற்கனவே தன்னுடைய சீஷர்களுக்கும் பரிசுத்த வேதாகமத்துல எல்லாத்துலயும் சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். சொல்லாதபடிக்கு இதுவரைக்கும் தேவன் எந்த ஒரு காரியத்தையும் செய்வதில்லை. ஆமென். எல்லாமே
தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்துல சொல்லப்பட்ட காரியங்கள் மட்டும்தான் இங்க நிறைவேறி வந்து கொண்டிருக்கு. ஆமென். ஆனா ஜனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க என்ன நடக்கு அப்படின்னு நீங்க இதுல பாத்தீங்கன்னா, தேவன் எப்படியாக இந்த பூமியில வருவார், எதற்காக வருகிறார், எதற்காக வந்தாருங்கிற எல்லா காரியத்தையும் தேவன் பரிசுத்த வேதாகமத்துல தீர்க்கதரிசிகள் மூலம் எல்லாவற்றையுமே சொல்லிவிட்டார். உண்மை. சொன்ன காரியத்துக்கு முரணாக தேவன் ஒருபோதும் ஒரு காரியத்தை செய்வதில்லை. அவர் தீர்க்கதரிசிகள் மூலம் என்ன காரியத்தை நடக்க போகிறதோ அதை முன்கூட்டியே அவர் சொல்லிவிட்டார். உண்மை. ஆனா அந்த சொன்ன காரியங்கள் நடக்கும் போது ஜனங்களால அதை கண்டு கொள்ள முடியவில்லை. ஆனா எல்லாரும் கிடையாது. மணவாட்டி எப்பவுமே அதை கண்டு கொண்டுட்டே வரும். அது மணவாட்டியினால மாத்திரமே அதை கண்டு கொள்ளப்படுகிறது. அப்ப ஏன் மத்தவங்களால அதை கண்டு கொள்ள முடியல அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஜனங்கள் தன்னுடைய சொந்த வியாக்கியானத்தையும் நம்ம தீர்க்கதரிசி சொல்றார், நீங்க அந்த செய்தியை படிங்க, அதனால நான் கடந்து போறேன். ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஒரு அவங்களுடைய சொந்த சிந்தையினாலையும் மற்ற நபர்கள் சொல்ற காரியத்தை வச்சு இந்த வேதத்தை மேட்ச் பண்ண பாக்குறாங்க. அதனால அது மேட்ச் ஆக மாட்டேன். ஆமே, கேக்குறீங்களா? அதனால என்ன ஆகுதுன்னா, அது மேட்ச் ஆக மாட்டேன். அது என்ன ஆகுதுன்னா, அது அவங்களுக்கு முரணா போகுது. ஆனா தேவன் முரணாக ஒரு காரியத்தை செய்வதில்லை. வேதம் என்ன சொல்லுகிறதோ அதன்படியே அவரும் வரார். ஆனா மணவாட்டி அதை சரியாக கண்டுகொள்றார். ஏன் அப்படின்னா, அந்த மணவாட்டி, எந்த ஒரு மணவாட்டி தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளை தன் சிந்தையில வைத்திருக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் அதை கண்டுகொள்ள முடியும். மனுஷனுடைய யோசனைகளும் தன் சுய புத்தினாலும் மற்றவர்கள் சொல்ற காரியத்தையும் சபைகள் சொல்ற காரியத்தையும் சொல்லும் போது அவர்களால கண்டுகொள்ள முடியும். தீர்க்கதரிசி சொல்றார். அப்போ இது எல்லாத்துமே தீர்க்கதரிசி தான் சொல்ற. அதுக்கு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் ஒரு சின்ன காரியத்தை சொல்றேன். இப்போ பாருங்க, யோவான் ஸ்நானகனை தேவன் வந்து என்ன பண்றாருன்னா, எனக்கு முன்பாக நீ போய் வழியை நீ ஆயத்தப்பட்டு சொல்லி அனுப்புற. திடீர்னு வந்து யார அனுப்பலாம்? சரி யோவான் நீ போயிட்டு வரையா? அப்படியெல்லாம் தேவன் அனுப்பல. தேவன் எப்படி அனுப்புகிறார்னா, ஏற்கனவே நியாய பிரமாணத்தில் எழுதப்பட்ட விதமாக தான் யோவான் ஸ்நானகன் வாரார். ஆனா அன்னைக்கு இருந்த யூதர்களால அதை கண்டுகொள்ள முடியல. அன்னைக்கு யாருக்காக வேதாகமம் எழுதப்பட்டதுன்னா யூதர்களுக்காக மட்டுமே, வேற யாருக்குமே கிடையாது. ஆனா யோவான் ஸ்நானகனை குறித்து எழுதப்பட்ட வசனங்களும் ரெண்டே வசனம், ரெண்டு அதிகாரம். ஒன்று ஏசாயா 40ஆம் அதிகாரம், இன்னொன்று மல்லிகா 3ஆம் அதிகாரம். ஆனா மற்ற யூதர்களும் அந்த நியாய பிரமாணத்தை வாசித்து யோவான் ஸ்நானகன் வந்து நிக்கிறான். யோவான் ஸ்நானகனால அடையாளம் கண்டு கொள்ள முடியல. ஏன்னா தீர்க்கதரிசி சொல்றார், அவருடைய யோசனைக்கு தக்கபடி அவன் வரல. ஆனா யோவான் வந்தது வார்த்தை பிரகாரம் தான் வந்திருக்கிறார். ஆமென். யோவான் வனாந்தரத்துல கூப்பிடுற ஒரு சத்தமா இருக்குது, வனாந்தரத்துல வந்து சொல்றார், வனாந்தரத்துல தன்னுடைய ஊழியத்தை தொடங்குறார். ஆனா ஜனங்களால அதை கண்டுகொள்ள முடியல. ஆமென். இவங்க என்ன பண்றாங்கன்னா பாருங்க, வாசிங்க அந்த வசனத்தை. அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் இல்ல, அது இல்ல, லூக்கா 5ஆம் அதிகாரம். இல்ல சாரி, யோவான் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், 19வது இருந்து 23 வரை வாசி. எருசலேமிலிருந்து யூதர்கள் ஆசாரியரையும் அனுப்புறது யாருன்னு பாத்தீங்கன்னா யூதர்கள். ஆமென். யூதர்கள் அனுப்பி யார அனுப்புறான் பாருங்க, செலக்ட் பண்ணி தான் அனுப்புறான். யார் அனுப்புறான்? லேவியரையும் ஆசாரியர். ஏன்னா இவங்களுக்கு தான் விஷயம் தெரியும் சொல்லி அனுப்புறான். ஆமென். வாசி. பைபிள் நாலேஜ் பர்சன். யோவானிடத்தில் அனுப்பி நீ யார் என்று கேட்டபோது அவன் மறுதலியாமல் அறிக்கையிட்டதுமின்றி நான் கிறிஸ்து அல்ல என்றும் ஆமென். அப்பொழுது அவர்கள் பின்னை யார் நீ எலியாவா என்று கேட்டார்கள். ஆமென். அதற்கு நான் அவன் அல்ல என்றான். நீ தீர்க்கதரிசி ஆனவரா என்று கேட்டார்கள். அதற்கும் அல்ல என்றான். அவர்கள் பின்னும் அவனை நோக்கி
ம். நீர் யார் நீர் யார்? எங்களை எங்களை அனுப்பியவருக்கு நாங்கள் பதில் சொல்லுமே, நீ யாருன்னு சொல்லுப்போம். ஆமென். நாங்க சொன்னவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம், நீ யாருன்னு சொல்லு, நான் போய் சொல்லணும்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு? எங்களை அனுப்பினவர்களுக்கு நாங்கள் உத்தரவு சொல்லும்படி ஆமென். உம்மை குறித்து என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டார்கள். ஆ. அதற்கு அவன் கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே ஆமென். நான் வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய ஆமென். சத்தமாய் இருக்கிறேன். பாருங்க, இங்க யோவான் ஸ்நானகன் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரு தன்னை எப்படி அடையாளப்படுத்துறாருன்னா வார்த்தையோட தான் அடையாளப்படுத்துறாரு. ஆமென். நான் யாருன்னா வனாந்தரத்துல ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார்ல, அதுதான் நான் சொல்றேன். நான் சகரியா எலிசபெத்துக்கு பிறந்த பிள்ளை, 9 வயசுல என்ன தேவன் அனுப்பினாரு, ஆட்டுக்குள்ள அனுப்பிட்டாரு, எப்படி இருந்தா அப்படி இருந்தா அதெல்லாம் சொல்லல. தன்னை எப்படி அடையாளப்படுத்தி காண்பிக்கிறார்னா வார்த்தையோடு அடையாளப்படுத்துறார். ஆமென். ஆனா வார்த்தையின் பிரகாரமாக ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன பிரகாரமாக ஒரு தேவ மனுஷன் வந்து ஊழியம் பண்றான், யூதர்களால கண்டுகொள்ள முடியல. தீர்க்கதரிசி சொல்றாரு, அன்றைக்கு இருந்தது மொத்தம் 3 ஸ்தாபனம். 3 ஸ்தாபனத்தால கண்டுபிடிக்க முடியலன்னா, இன்னைக்கு தீர்க்கதரிசி பேசும்போது சொல்றாரு 2000 ஸ்தாபனம் மேல இருக்குன்னு சொல்றாரு. ஆனா இன்னைக்கு 3000க்கு மேல இருக்கும். இவங்களால எப்படி கண்டுபிடிக்க முடியாது? ஆமென். நாலேஜ் பர்சனால கண்டுபிடிக்க முடியாது. ஆனா மனவாட்டியால கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா மனவாட்டி அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை தன் இருதயத்துல வைத்துள்ளார். ஆமென். இதுதான் இங்க நடந்துச்சு. அந்த யூதர்களால அவங்களால கண்டுகொள்ள முடியல. ஆனா இவங்க என்ன பண்ணார்னா, இவங்களால இது எப்படின்னா, இதை யோவான் ஸ்நானகன் கூட தன்னுடைய சொந்த ஞானத்தின் பிரகாரம் வார்த்தையை பார்க்கும்போது யோவான் ஸ்நானகனாலே கண்டுகொள்ள முடியும். ஆமென். இப்ப யோவான் ஸ்நானகன் சொல்ற, நீ போப்பா, உனக்கு ஒரு சைனை தரேன், புறா போல இறங்குற நீ பாப்ப, யாருக்கு மேல நீ பாக்குறியோ அவர்தான் மேசியான்னு சொல்லி அடையாளம். ஆமென். இப்ப யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை அறிமுகம் பண்ணி கொடுத்தாரு. எப்படி அறிமுகம் பண்ண? அவர் மட்டுமே பார்த்த ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தின் மூலம் இயேசு கிறிஸ்துவை, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டி, அப்படி அடையாளப்படுத்தி காண்பித்த யோவான் ஸ்நானகனால வருகிறவர் நீர்தானா, வேறொருவரை காத்திருக்க வேண்டுமா? எப்படி மிஸ் பண்ணிட்டார் அவரு? நல்ல ஒரு சைன் யோவான் ஸ்நானகனுக்கு கிடைச்சது. ஆனா யோவான் ஸ்நானகனால மேசியாவை அடையாளம் கண்டு கொள்ள குழப்பிட்டாங்க. ஏன்னா இவரு ஒரு புரிந்து கொள்ளுதல் இருக்கு. யோவான் ஸ்நானகன் ஏன்னா இவர் வந்தா பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவேன்னு சொல்லிருக்குதே. ஆனா இங்க ஒரு குஷ்டரோகி அனுப்பி நீ மோசைகிட்ட போய் காணிக்கை செலுத்து. என்னடா இது? பலியும் காணிக்க ஒளிய பண்ண சொன்னாரு. ஆனா மோசே கிட்ட அனுப்பி போய் புறா பலி செலுத்துப்பா, குஷ்டரோகி காரணம் சொல்லி அவர் அனுப்பி விட்டாரு. இவரு கன்ஃபியூஸ். இப்ப இவருடைய சொந்த புரிந்து கொள்ளும், இந்த பலியை காணிக்க அவர் ஒளிய பண்றது உண்மைதான். அது எப்படா கல்வாரி உன்னுடைய புரிந்து கொள்ளுதலுக்கு அவர் வரமாட்டார். இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில வந்து அப்படியே பெட்ஷீட் போடிட்டு ஒண்ணு போகல. மெல்ல அனுப்பி, நாங்க ஒளிஞ்சு நிக்கிறேன், நீ மெல்ல பிலிப்பை கூட்டிட்டு இந்த பக்கம் வந்து, நான் அப்படி பிலிப்பு நான் தான் அப்படின்னு சொல்லி மூடிட்டுலாம் போகல. எல்லா ஜனத்துக்கு முன்னாடியும் தேவன் மகத்தான தேவன் நடத்திக்கிட்டே இருந்தார். ஆனா அவனுடைய புரிந்து கொள்ளுதலுக்கு வர முடியாதனால அவனால மேசியாவை அடையாளம். முதலாம் வருகையில இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா, இரண்டாவது வருகையில எவ்வளவு கண்டிப்பா இருக்கும். அதுதான் பிரச்சனை. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு இங்க தேவன் என்ன சொல்றாருன்னா, அவங்களை எப்படி கடிந்து கொள்றாரு? ஒரு வசனத்தை வாசிங்க. 27 வாசிங்க. 24 27 லூக்கா 24. அப்பொழுது லூக்கா 24 27 மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். ஆமென். அத்தரும் அவர் அங்க இருந்து ஆரம்பிக்கிறார். மோசேட்ட இருந்து ஆரம்பிக்கிறார். ஆமென். மோசே முதல்ல சகல தீர்க்கதரிசிகள், இதுக்குள்ளதான் வில்லியம் மரியம் பிரென்னாம். ஆமென். ஆமென். உண்மை. எஸ் பிரதர். எஸ். இதுக்குள்ளதான் வில்லியம் மரியம் பிரென்னாமே சேர்த்து தான் இயேசு கிறிஸ்து சொல்றார். உண்மைதான். தீர்க்கதரிசி சொன்னதை நீ புரியாத மந்த இருதயமா இருக்கு. ஆமென். ஆனா மரியாள் கிட்ட ஒரு தூதன் போய் சந்திக்கும் போது, மரியாள் யாருக்கு நியமிக்கப்பட்டிருக்குன்னா யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டு, யோசேப்பு கூட மேரேஜ் ஆகும் போது நியமிக்கப்பட்டிருக்கு. ஆனா மரியாள் கிட்ட ஒரு தூதன் வந்து சொல்றான்,
ஒரு கன்னி கர்ப்பவதி ஆவாய், ஒரு குமாரனை பெறுவாய் அப்படின்னு சொல்லிட்டு ஹalleluya. இவர் உடனே என்ன பண்ணிட்டாருன்னா, இவர் சந்தேகிக்கல. அவருக்கு ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. அது எல்லாருக்கும் உள்ள, ஏன்னா உலகத்துல அப்படி ஒரு சம்பவம் நடக்கல. அதனால அவங்க ஒரு நியாயமான ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அவர்கிட்ட அந்த தூதன் போய் சொல்லும் போது இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, எங்க போயிட்டாங்க நேரா. தூதன் வந்து சொல்லும் போது நியமிக்கப்பட்டு இருந்தாலும் மரியாளுக்கு தான் தெரியும் தான் கன்னிங்கிற விஷயம். அப்படிதான் மணவாட்டியும் தன்னை அடையாளப்படுத்திக்கிறார். ஆமென். அந்த ஒரு தூதன் சொல்லும் போது அந்த தூதனுடைய சத்தத்தை கேட்டு ஒரு கன்னி கர்ப்பவதி அவன் சொன்னோன்னா இந்த அம்மா நேரா போய் ஏசாயா அதிகாரத்தை தனக்கு சொந்தமாயிருக்கு. ஆமென். ஹalleluya. அதனாலதான் அவங்களுக்குள்ள கிறிஸ்து வந்தான். ஆமென். அந்த கிறிஸ்து வந்துட்டாருங்கிறதுக்கு அடையாளம் வார்த்தையில மட்டும் கிடையாது. கிறிஸ்து வார்த்தை வாயில் உள்ள வார்த்தையில மட்டும் கிடையாது, அவங்க ஜீவியத்துல இருந்தாங்க. அடையாளம் தான் யோவானே உயிர்த்தெழுந்தார். அவர் வாயில போயிட்டு இயேசு அப்படின்னு சொல்லல, உள்ளே இயேசு இருக்கிறார். உள்ளே இருந்த இயேசு தான் வாயில சொன்னாங்க. ஏன் ஒரு மனுஷனால கிறிஸ்துவ பிரதிபலிக்க முடியலன்னா, வாயில சொல்ற வாயில வட சொல்றது இல்லை. நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்து இருந்தாதான் பிரதிபலிக்கும். நமக்குள்ள எனக்குள்ள அவங்களுக்குள்ள இருந்த கிறிஸ்து தான் அந்த யோவானே. ஆமென். இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்தா மட்டும்தான் ஒரு மனுஷனால துள்ள முடியும். ஆமென். அதனாலதான் அந்த எம்மாவூர் சீஷர்கள் கூட அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க கூட தன்னுடைய சொந்த கற்பனையின் மூலம் பேசிட்டு போறாங்க. இவங்க என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்து வருவாரு, இவரு ஒண்ணுக்கு ஒரு வாட்டி கிடையாது, அநேக முறை இவர் நடக்கூடிய சம்பவங்கள் எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் போதே இந்த பூமியில எல்லாத்தையும் சீசர்கிட்ட விவரமா சொல்லியிருக்காரு. ஆனா அவங்களாலையும் அதை புரிந்து கொள்ள இவங்க என்ன சொல்றாங்க, அந்த வசனத்தை வாசிங்க. இல்ல 10 வாசிங்க. 19-20 வசனம். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே, அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்கு உட்படுத்தி சிலுவை அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. இப்ப இவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்த உடனே இவங்களை இஸ்ரவேலை எல்லாத்தையும் மீட்டு ரட்சிப்பார்னு இவங்களும் நினைச்சாங்க. ஆமென். தவறான ஒரு பொருத்துதல். இன்னைக்கு ஏன் ஒருவரால ஒரு பாருங்க, முதலாம் வருகையை விட இரண்டாம் வருகை குறித்தான அதிக வார்த்தைகள் தான் வேதவசனம். ஆனா அவங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா தவறான ஒரு பொருத்துதலை பண்றதுனாலதான் அவங்களுக்கு அதை காமிக்க முடியும். ஆமென். ஆனா தேவன் அன்னைக்கு மரியாள் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா மரியாள்கிட்ட ஒரு தூதன் சொல்லும்போது மரியாள் அந்த தூதன் சொன்னதை ஏத்துக்கிட்டனால மரியாளுக்குள்ள கிறிஸ்து பிறந்தான். ஆமென். ஆனா இன்னைக்கும் இந்த ஜனங்களால இந்த தூதன் சொல்றத ஒரு மனுஷன் கேட்டானா கண்டிப்பா இவங்களுக்குள்ள கிறிஸ்து பிறக்கத்தை பார்க்கலாம். இந்த வருகை ஏன் அவங்களால கண்டுகொள்ள முடியலன்னா, இந்த தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவின் வருகையை பத்தி என்ன சொன்னாருங்கிறத இவங்க அதை நிதானிக்கிறனாலதான் இவங்களால கண்டுபிடிக்க முடியும். ஆமென். ஆனா தீர்க்கதரிசி சொல்ற அதிகப்படியான வார்த்தைகள் தேவனை குறித்து இருக்கு, இரண்டாம் வருகை குறித்து இருக்குது. ஆனா அவங்களால அதை அடையாளம் கண்டு பண்ண முடியல. ஏன்னா மனுஷன் என்ன பண்றான் அப்படின்னா, தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு பாருங்க, நான் வாசிக்கிறேன். 20வது பக்கம். தீர்க்க தரிசனத்தினால் வாக்கப்பட்ட சம்பவங்கள். இந்த செய்தியில 42வது பேரா வாசி. அவர்கள் மனிதருடைய வியாக்கியானத்திற்கு செவி கொடுக்கின்றனர். அதன் விளைவாக தேவனுடைய வார்த்தை உறுதிப்படுத்தப்பட்டு நிறைவேறுவதை அவர்கள் கண்ட போதிலும் அவர்கள் புரிந்து கொள்ள தவறி விடுகின்றனர். ஆமென்.
பாருங்க எப்படி சொல்றாரு பாருங்க. அவர்கள் மனிதருடைய வியாக்கியானத்திற்கு செவி கொடுத்து தவறுகின்றனர். ஆமென். ஒவ்வொரு காலத்திலும் அவ்வாறே நிகழ்ந்து வருகின்றன. அவர்கள் மனித வியாக்கியானத்திற்கு செவி கொடுப்பதனால் இயேசு அவர்கள் குருடருக்கு வழிகாட்டும் குருடர்கள் என்றார். ஆமென். ஒரு குருடன் மற்றொரு குருடனுக்கு வழிகாட்டினால் என்ன நேரிடும்? இந்த சம்பந்தமான லவோதிக்கா சபையின் காலம் குருடாய் இருக்கிறது என்று வேதம் முன்னறிவித்துள்ளது என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். ஆமென். பாருங்க எப்படி சொல்றாரு. ஏற்கனவே இந்த சபை காலமே குருட்டு சபை காலம். ஆனா தீர்க்கதரிசி என்ன பண்றாருன்னா தெளிவா சம்பவங்களை ஒவ்வொன்றையும் சொல்றாரு. ஏன் இவங்களால பிடித்துக் கொள்ள முடியலன்னா, என்னுடைய பாஸ்டர் என்னுடைய சபை இப்படி ஒரு காரியத்துல விசுவாசத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்களே தவிர இந்த தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையை அவங்க விசுவாசிக்காதனால. தீர்க்கதரிசி ஒண்ணு தவறாலும் சொல்ல, சரியான காரியங்கள் சரியான நேரத்துல அப்படியே நிகழ்ந்து கொண்டிருக்கு. அதுக்கு அற்புதம் அடையாளங்கள் எல்லாமே அதுக்கு அதாவது என்று சொன்னாங்க நல்ல ஒரு விட்னஸோடு இருக்கிறார், சாட்சியோடு இருக்கிறார். ஆமென். ஆனா ஜனங்கள் அத தவறான ஒரு பொருத்துதலை ஒன்று பண்ணுது. ஏன் அப்படின்னா ஒன்காட குறித்தான இந்த இரண்டாவது வருகை, நான் இரண்டாவது வருகை பேச வரல, ஆனா அதை நான் சொல்ல வரேன். இரண்டாவது வருகையை குறித்தான புரிந்து கொள்ளுதல் ஏன் மக்களுக்கு இல்லை அப்படின்னா, ஜனங்கள் எகிப்துல இருந்து வந்தாங்க, இருதயம் அங்க இருந்தது போல இந்த மக்கள் ஸ்தாபனத்துல இருந்து வந்தாங்க, ஆனா ஸ்தாபன கோட்பாடு எதையும் போகல அவங்க. அதுதான் பிரச்சனை. ஆனா மரியாதை சொன்ன அப்புறம் மரியாதை என்ன பண்ணா எஸ் ஆன்னு சொல்லிட்டாங்க. ஆனா யோவான் சானன்ட்ட சகரியா வந்து யாரு? ஒரு ஆசாரியனா இருக்கான். உண்மைதான். சகரியா கிட்ட போய் அதே தூதன் தான் போய் சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுங்களா? உன் வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னு சொல்றாரு. இவங்க புதுசா ஒண்ணு போய் சொல்லல. இவங்க ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறாங்க. எனக்கு குழந்தை இல்லையேன்னு சொல்லி ஜெபிக்கும் போது இவங்க என்ன பண்ண, ஒரு வயசு ஆனதுக்கு அப்புறம் குழந்தை பிறக்காத உடனே இவங்க என்ன பண்ணாங்க, இனிமேல் நமக்கு குழந்தை பிறக்காதுன்னு ஒரு தீர்க்கதரிசி ஒரு வயசு சொல்ற, 70 வயசு சொல்றாரு. ஆமா. அப்போ அந்த வயசுக்கு அப்புறம் இனிமேல் நமக்கு எங்க பிறக்க போகுதுன்னு சொல்லி அந்த காரியத்தை அப்படியே விட்டுறாங்க. ஆனா தேவன் மறக்கவே இல்லை. ஒரு மனிதன் மரித்தாலும் அவனுடைய ஜெபம் மரிப்பதில்லை. தேவன் அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன் நாம. இப்ப அதே யோவான்கிட்ட போய் அதே தூதன் தான் சொல்றாரு, உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்படும். நீங்க போய் வாசிங்க, லூக்கா 1ஆம் அதிகாரம் சகரியாட்ட போய் சொல்றாரு. சகரியாட்ட சொல்லும் போது எங்க போய் சொல்றாரு அப்படின்னா, மகா பரிசு ஸ்தலத்துக்குள்ள போய் சொல்றாரு. ஆமென். மகா பரிசு ஸ்தலத்துக்குள்ள ஆசாரியனை தவிர வேற யாரும் போக முடியாதுங்கிறது இந்த சகரியாக்கும் ஆசாரியருக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அங்க போய் நின்று உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஆனா அவருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய வீக்னஸ் இருக்கு. இப்ப இவர் என்ன பண்றாருன்னா தன் சொந்த புத்தியில அதே தூதன்ட பேசுறார். அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன். நான் கிழவனாயிட்டேன்னு சொல்றார். எப்படி சொல்றாரு? தன்னுடைய சுய பலத்துல தேவனுடைய வார்த்தையை நம்மளால பிடிக்க முடியாது. ஆமென். சொல்றது காபிரியல் தூதன், மகத்தான தூதன் ஒரு காரியத்தை சொல்றாரு. முதல் வரையும் அவர்தான் அறிவிச்சாரு, இரண்டாவது வரையும் கிறிஸ்து தான் காபிரியல் தூதன். அல்லேலூயா. மறந்துடாதீங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ காபிரியல் தூதன் வந்து இந்த இடத்துல ஒருத்தர் வர முடியாதுன்னு தெரிஞ்சும் அவன் ஒரு கொஸ்டின் கேட்கறான். எனக்கு வயசாயிடுச்சு, ஆனா சகரியாக்கு நிறைய விட்னஸ் இருக்கு. உண்மைதான். ஆமென். உண்மைதான். ஆபிரகாம் ஒரு விட்னஸ் இருக்கிறாங்க. மனோவா இருக்கிறாங்க. அப்புறம் இவங்க அண்ணாள் இருக்காங்க. இப்படி வயது சென்றவர்கள் கர்த்தரால் குழந்தை பெற்றத சாட்சி இருக்கு. அப்படி சாட்சிகள் இருந்தும் கூட அந்த தூதருடைய வார்த்தைக்கு இவர் செவி கொடுக்கல. ஆமென். அதற்கான பலன் என்ன தெரியுமா? அவரால் பேச முடியாம ஆயிடுச்சு. ஆமென். அப்படிதான் இந்த தூதருடைய சட்டத்துக்கு செவி கொடுக்காதனாலையும் வருகையை பத்தி பேச முடியாம ஊமை ஆயிட்டான். ஆமென். அதுதான் ஒரே விஷயம். ஆமென். தூதருடைய சட்டத்துக்கு ஒருத்தர் செவி கொடுக்கலன்னா அவன் ஊமைதான். அவன் சும்மா காட்டி எதையாவது பேசின்னு போயிட்டே இருக்கான். ரைட்டுங்களா? யாரையாவது பணம் கொடுத்து வர வச்சு வரலன்னு சொல்லிட்டு போட்டு
உண்மைதான் ஆமென். absolutely yes Absolutely. yes உண்மை. உண்மைதான், ஆமென். உண்மைதான். ஏன்னா ஒரே ஒரு காரியம், உனக்காக அனுப்பப்பட்ட அந்த தூதனுக்கு நீ செவி கொடுக்கலனா அது யாராலையும் பேச முடியாது. உண்மைதான் ஆனா அதே தூதன் மரியாள் சபைக்கு அடையாளமா இருக்கு. உண்மைதான் அந்த சபைக்கு போய் அவன் சொல்லும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, அதே தூதன் சொல்லும்போது எஸ் சார் ஒரு கேள்வி கேட்டாங்க. அது நியாயமான கேள்வி. ஏன்னா உலகம் தொடங்குனது முதல் உலகம் இனி முடிகிற வரைக்கும் அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. அதனால அவங்க கேள்வி நியாயமான கேள்வி. அதை தேவன் ஏத்துக்கொண்டார். ஆமா. ஆனா சொன்னதுக்கு அப்புறம் அது பரிசுத்த ஆவியினால வரும்னு சொன்ன உடனே எஸ் சார். ஆமென். சொன்ன உடனே மட்டும் இல்ல, அதுதான் சொல்ல வர, ஒரு கிறிஸ்துவ பெற்ற, ஒரு கிறிஸ்தவ ஆவியை பெற்ற ஒரு மனுஷனால அவனால சும்மா இருக்க முடியாது. Hallelujah. ஆமென். ஆமென். அவன் என்ன பண்ணுவான்? மலை தெருவு இருவுன்னு ஓடி போய் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். உண்மை என்னன்னா அவனுக்குள்ள இருக்கிற கிறிஸ்து. ஆமென் ஆமென். ஆமென் பிரைஸ் தி லார்ட். இப்ப பாருங்க, இங்கேயும் அதே சம்பவங்கள் தான் நடக்குது. Hallelujah. ஆமென். Yes. இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரும் தேவன் அவங்க என்ன சொல்றாங்க? வாசிங்க அந்த வசனத்தை. 19 20. இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாய் இருப்பாய் என்றான். இல்ல அவர் நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்கு உட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரோ இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. ஆனா இப்ப இவங்க எது கொண்டு எங்க மேட்ச் பண்றாங்க அப்படின்னா, இஸ்ரவேல தேவன் இனி 3வது வருகை முடிஞ்சு இஸ்ரவேலை மீட்டெடுக்கிற காரியத்துல கொண்டு இவங்க கொண்டு சீஷர்களை கொண்டு போறாங்க. ஆமென். இங்க இதுதான் பிரச்சனை. 3 வருடங்கள் தேவன் பாருங்க, தீர்க்கதரிசி சொல்றாரு, 3 வருடங்கள் இயேசு கிறிஸ்து கூட இருந்தவங்களால இயேசு கிறிஸ்து வந்து இடைப்படும் போது, வார்த்தையின் மூலம் இடைப்படும் போது அவங்களால புரிந்து கொள்ள முடியல, கண்டு கொள்ள முடியல. ஏன்னா அவனுடைய சொந்த புரிந்து கொள்ளுதல் இருக்கிறார். ஆனா தீர்க்கதரிசி இவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஒவ்வொரு வார்த்தையும் சொல்றார். மோசே முதல், ஆமென் ஆமென் ஆமென், மோசே முதல் தீர்க்கதரிசிகள் சொன்ன காரியத்தை, எஸ் சொன்ன காரியத்தை எப்படி சொல்றாரு பாருங்க, வாசிங்க. புத்தி இல்லாத மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாம் எழுதிய வேத வார்த்தைகளை எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அதுக்கு முன்னாடி சொல்லுவாரு, என்ன சொல்லுவாரு? அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களால அது புரிந்து கொள்ள முடியாது. ஆமென். ஆனா புத்தி உள்ள கன்னிகள் அதை புரிந்து கொள்ளும். ஆமென். நீங்க பாருங்க, 2 பேருமே கன்னிகைகள் தான். ரைட்டுங்களா? புத்தி உள்ள அவங்களும் கன்னிகை தான், புத்தி இல்லாதவங்களும் கன்னிகை தான். ஆனா ஏன் புரிந்து கொள்ள முடியல அவங்களால? அவங்க தீர்க்கதரிசனம் சொன்ன காரியங்களை அவங்க மனசுல அவங்க ஏத்துக்கல. ஆமென். தந்த சொந்த புத்தியை ஏத்துக்கிறனால. ஆமென். இந்த 2ஆம் வருகையில கூட அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா, தேவன் வந்து உடனே எடுத்துட்டு போயிரு. நீங்க யார்கிட்டயாவது சொல்லுங்க, 2வது வருகை வந்துச்சு, அப்பயா நீ இங்க இருக்க? ஆமென். 2வது வருகை வந்துச்சு, அப்பயா நீ போகல? 2வது வருகை வந்துச்சு, அப்ப முடிஞ்சிச்சா? வந்துச்சான்னு சொன்னா அவன் முடிஞ்சிச்சான்னு கேட்கறான். உண்மைதான். ஏவா வந்துச்சுக்கும் ஒன்று முடிஞ்சிச்சுக்கும் அர்த்தம் வேற. ஆமென். அப்ப தீர்க்கதரிசி இங்க எதை குறித்து சொல்றாருங்கிறத நம்ம பார்க்கணும். ஆமென். இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, 2ஆம் வருகை குறித்து அதிகப்படியான வேத வார்த்தைகள் இருந்தாலும் தீர்க்கதரிசி 2ஆம் வருகைக்கு எடுத்துக்கொள்ற ஒரு வசனம் என்னன்னா 1 தெசலோனிக்கேயர் வசனம் 4ஆம் அதிகாரம். ஆமென். வேற எதையும் பத்தி பேசல. அதுவும் கூட அவர் சொல்றாரு, இந்த வரிசை கிரமத்தில் தான் அது நடக்க போகுதுன்னு சொல்றாரு. ஆமென். ஆமென். ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட செய்தி. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் ஆமென், பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் ஆமென், தேவ எக்காலத்தோடும் ஆமென் வானத்திலிருந்து இறங்கி வருவார். ஆமென். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரிக்கிற முதலாவது எழுந்திருப்பார்கள். ஆமென். இப்போ வேத வசனம் இப்படி சொல்லுது. ரைட்டுங்களா? உண்மையாகவே சகோதரன் வில்லியம் மரியன் பெண்ணாமை தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஆமென். அவர் என்ன சொல்றாரோ அதுதான் விசுவாசம். உண்மை. ஆனா வேதம் வந்து என்ன சொல்லுதுன்னா, ஆரவாரம் பிரதான தூதன் சத்தம் தேவ எக்காலம் சொல்லுது. ஆமென். கர்த்தர் தாமேன்னு சொல்றாரு. ஆமென். ஆனா தீர்க்கதரிசி அதை என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீர்க்கதரிசி அதை 3ஆ பிரிக்கிறார். பரிசுத்த வேதாகமத்துல 3ன்னு சொல்லல. உண்மைதான், சொல்லல.
கரெக்ட்டுங்களா? எஸ் பிரதர். ஆரவாரம், பிரதான தூதனுடைய சத்தம், தேவ எக்காலம் சொல்லி முதலாவது ஃபர்ஸ்ட்னு சொல்றார், Yes. செகண்ட்னு சொல்றார், தேர்ட்னு சொல்றார். அத மூன்றா பிரிக்கிறார். ஆனா வேதாகமத்துல மூன்றுன்னு சொல்லல. சொல்லுங்க. அதே போல தீர்க்கதரிசி, நம்ம தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா இம்மூன்றையும் அவரே செய்யும். ஆமென். எஸ், உண்மை உண்மை. ஆமென். ஆமென். ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா கர்த்தர் தாமே. ஹalleluya. ஹalleluya. ஆமென் ஆமென். ஆமென். உண்மை. அப்ப தீர்க்கதரிசி சொல்றாரு இந்த செய்திகள் புதிதான வேதாகமம் அல்ல, இது வார்த்தைக்கு இடையே உள்ள வார்த்தைகள் சொல்றாரு. ஆமென். உண்மை உண்மை. அப்ப தேவன் என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு வார்த்தையும் யார் மூலம் சொல்லணுமோ அவங்க மூலமா தேவன் அந்தந்த காலத்துல சொல்லிட்டு உண்மை இருக்காரு. உண்மை உண்மை. ஆமென். இப்ப நம்ம கன்னி கர்ப்பவதி ஆவாளுக்குமா அந்த வார்த்தை நம்ம எடுக்க முடியாது. முடியாது, உண்மைதான். நமக்காக கொடுக்கப்பட்ட என்ன வார்த்தையோ அந்த வார்த்தையை தான் நம்ம எடுத்துக்கணும். ஆமென். ஆமென். அப்ப தீர்க்கதரிசி என்ன சொல்றார்? ஆரவாரம், பிரதான தூதன் சத்தம், தேவ எக்காலம். இதுதான் வருகையினுடைய வசனமா எடுத்து பேசுறாரு. இது இந்த வரிசையின் கிரமத்தில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உண்மைதான் உண்மைதான். ஆமென். ஆனா ஜனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாருங்க. முத்திரையில 210 4வது முத்திரை 210வது பேராவை அவங்க எடுத்துக்கிறாங்க. ஏன்னா எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா முதலாவது முறையாக தேவன் ரத்தம் சிந்தி மரிப்பதற்காக முதலாவது இருக்கா சீசன் நான் இருக்கு. எத்தோடு பழசு 210வது பேரா. இங்க இருக்கு பாரு. பல இங்க இருக்கு பாரு. ரைட் ஹேண்ட் சைடு கீழ இருக்குது. மூணாவது பிங்க் கலர்ல அதான் இது. ஆமென். பிரைஸ் லார்ட். வாசி 210 எத்தனாவது முத்திரை? 4வது முத்திரை. கிறிஸ்துவின் முதல் வருகை ரத்தம் சிந்தி மரிப்பதற்கென மனிதனாக தோன்றினார். ஆமென். கிறிஸ்து 3 முறை வருகிறார். ஆமென். அவர் 3 என்னும் எண்ணிக்கையில் பரிபூர்ணப்படுகிறார். ஆமென். பாருங்கள், ஆனால் சாத்தானின் எண்ணிக்கை 4 ஆகும். ஆமென். அவன் வருவதை கவனிங்கள், Praise அது 4. ஆமென். கிறிஸ்துவை கவனிங்கள். முதலாவதாக கிறிஸ்து ரத்தம் சிந்தி மரிப்பதற்கென மனிதனாக தோன்றினார். அது சரியா? அது அவருடைய முதலாம் வருகை. எடுத்துக்கொள்ளுதலின் போது அவர் 2ஆம் முறை வருகிறார். அப்போது நாம் மறுரூபமாகி அவரை ஆகாயத்தில் சந்திப்போம். அவர் 3 முறை வருகையில் அவர் தேவ அவதாரமாக இருக்கிறார். He is the incarnate God. ஆமென். தேவன் இம்மானுவேல் பூமியை ஆளுவதற்கென வருகிறார். அது உண்மை. அவர் 3 முறை மட்டுமே வருகிறார். ஆமென். இப்போ இத எடுத்து வச்சுக்கிறான். ரைட்டுங்களா? இதுல ஒண்ணு கன்ஃபியூஷன் இல்ல. இல்ல, தெளிவுதான். இது தெளிவா தான் இருக்கு. ஆமா. ஆனா நீ ஒரு புரிந்து கொள்ளுதலோடு இதை படிக்கிறனால உனக்கு கன்ஃபியூஷன் ஆகுது. உண்மைதான் உண்மைதான். அவர் எப்பொழுதுமே 3ல தான் தேவன் தன்னை பரிபூர்ணப்படுத்துவார். இது தேவனுடைய அது என்ன சொல்ல ஒரு ஃபார்முலா, திட்டம். ரைட்டுங்களா? என்ன இங்கிலீஷ் என்ன பஜா? பிளான். பிளான். எல்லாமே பிரைஸ்ல. ஆமென். அவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். எல்லாமே தேவன் 3ல தான் பரிபூர்ணப்படுகிறார். ஆமென். அப்போ முதல் முறையாக தேவன் எதுக்கு எப்படி வருகிறார்? மனிதனாக ரத்தம் சிந்துவது. மனிதனாக ரத்தம் சிந்தி மரிப்பதற்கென. இப்போ பாருங்க, எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா இதுல அவங்களுக்கு ஒரு கேள்வி வரல. ஏன்னா தீர்க்கதரிசி இந்த விஷயத்தை எப்படி சொல்றாரு பாருங்க. ஒவ்வொரு காரியத்தினுடைய முடிவை மட்டும் தான் பேசுறாரு. உண்மைதான் உண்மைதான். ஆமென். ஆமா. இப்போ தீர்க்கதரிசி நேரா பாருங்க, இயேசு கிறிஸ்து நேரா கல்வாரியில நான் தான் இயேசு கிறிஸ்து என்ன அந்த ஸ்பாட்ல சொல்லல. அப்படி நேரா அவர் கல்வாரியில இறங்கல. வரல. அவர் எங்க வந்தார்? மாட்டுத் தொழுவத்தில் குழந்தையாக பிறந்தார். மேரியின் வயித்துல வர. ஆமா. எஸ் எஸ். ஆமென். அவருடைய வருகை எங்க இருக்குன்னா கன்னிமரியாள் வயித்துல அவர் வரார். ஆமென். முத்திரையில சொல்றார் தன்னை அவர் எவ்வளவு தாழ்மை உள்ளவர் பாருங்க. தன்னை ஒரு சின்ன சிசுவாக உருவாக்கி கொண்டார். ஆமென். அங்கே அவர் மரியாள் வயிற்றிலே வந்துட்டார். ஆமென் ஆமென். ஆனா இங்க முடிவை சொல்றாரு. கல்வாரி தான் அவருடைய முடிவு, முதலாம் வருகையின் முடிவு. அப்படிதான் 2ஆம் வருகையின் முடிவுன்னு சொல்றாரு. உண்மைதான். எஸ். ஆமென். ஆமென். உண்மைதான். ஆகாயத்தில் எடுத்துக்கொண்டு செய்திருக்கார். அதுல சொல்றாரு ஆரவாரம் என்பது மக்களை ஒன்று கூட்டும் ஒரு செய்தின்னு சொல்றாரு. ஆமென். ரைட்டுங்களா? 3வது தான் நாம் மத்திய ஆகாயத்துல சந்திப்போம். 2வது மரித்த பரிசுத்தவான்கள் எழும்புவாங்க. 3வது 2 பேரும் சேர்ந்து மத்திய ஆகாயத்துல சந்திக்கிறது தான் முடிவு. ஆமென். 3வது காரியத்தை தான் அங்க சொல்றாரு. அந்த முத்திரையில கூட அவர் என்ன சொல்றாருன்னா 3வது காரியத்தை தான் சொல்றாரு. ஆனா
முதல் வரியில அவங்களுக்கு அந்த கேள்வி வர மாட்டேங்குது. எஸ் எஸ் இயேசு கிறிஸ்து நேரா கல்வாரியில வந்து இறங்கலையே. இயேசு கிறிஸ்து நேரா எங்க வந்தாரு? கன்னிமரியாள் வயிற்றுல வந்தாரு. அதை தீர்க்கதரிசி சொல்லலையேங்கிறது கேள்வி வர மாட்டேங்குது. ஏன்னா இவன் புரிந்து கொள்ளுதலே இருக்கிறான். எஸ் இப்ப இத படிச்ச நமக்கெல்லாம் கன்ஃபியூஷன் ஆகல. கரெக்டா தான் சொல்லிக்கிறேன். உண்மைதான். ஆமென். ஏன்னா இப்ப ஏன் அவங்களால அதை புரிந்து கொள்ள முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இரண்டாவது வருகையை ஏற்றுக்கொண்டவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்க தனிப்பட்ட விதத்துல இந்த தேவனை தீர்க்கதரிசி சொன்ன காரியத்துல எடுத்தாங்க. ஆமென். இந்த தீர்க்கதரிசி என்ன சொன்னாரோ, அவங்களுக்காக அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி என்ன சொன்னாரோ அந்த காரியத்தை ஏற்றுக்கொண்டவங்க மட்டும்தான் இந்த இரண்டாம் வருகை. ஆமென். உண்மைதான் பிரதர். அப்சல்யூட்லி. ஆமென். ஆமென். ஆனா வேற ஒரு நபர் மூலம் சொல்ற காரியத்தை வைக்கிறவங்களால கண்டுபிடிக்க முடியாது முடியாது. ஆமென். அன்னைக்கு கூட என்கிட்ட ஒரு பாஸ்டர் பேசுறாரு. நீங்க கவனிச்சீங்களா? வெளிநாட்டுல இருந்து ஒரு பிரதர் வந்தாங்க. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இது இரண்டாம் வருகை இல்லைன்னு சொல்றாரு. தோன்றுதல். இரண்டாம் வருகை தோன்றுதல் சொன்னார். ஆமென். அவங்க இரண்டாம் வருகை இது இல்ல, இது வந்து அப்பீரன்ஸ் வேற, கம்மிங் வேற. சரி, அது எப்ப சொன்னார்? 62ல சொன்னார். சரி, அதுக்கப்புறம் அவர் பேசவே இல்லையா தீர்க்கதரிசி? ஆமென். அதுக்கப்புறம் தீர்க்கதரிசி 65 வரைக்கும் பேசவே இல்லையா? இந்த படத்தை ஒண்ணு திருப்பி வைக்க சொன்னது யாரு முதல்ல? அவர்தான். ஆமென். அவர்தான் சொன்னார். அப்போ அன்னைக்கு இதோ உலகத்தின் சுமன் அன்னைக்கு முதலாம் வருகைக்கு யாரு ஒருத்தர் சொட்டி காமிச்சு சொன்னாரு? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி சொன்னார். அப்ப முதலாம் வருகைக்கு ஒருத்தர் சுட்டி காமிச்சு பேசினார்னா இரண்டாம் வருகைக்கு ஒருத்தர் சுட்டி காமிச்சு சொல்லணும்ல? சரீரம் வேணுமே. ஆமென். உண்மைதான். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். ஆனா இப்போ இவர் சொல்ற பார்த்தவர் தான் அதை சொல்ல முடியும். உண்மைதான். யோவான் ஸ்நானகன் எப்படி சொன்னார்னா, அவருக்கு மேல புறாவை போல இறங்குவதை அவர் பார்த்தனால இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டி சொன்னார். எஸ். அதே போலதான் இந்த தீர்க்கதரிசி சொல்றார். நம்மளுடைய தீர்க்கதரிசி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை நீ வலது பக்கமாக திருப்பி பார்த்து சொல்ற. உண்மைதான். ஆமென். நான் வாசிக்கிறேன் பாருங்க. நான் சொன்னது சொல்றாரு. என்ன செய்யுது? தீர்க்க தரிசனத்தினால் தெளிவாக்கப்பட்ட சம்பவம். ஒரு லைன் மட்டும் சொல்லு. இப்ப பாருங்க, இவங்க வேத வார்த்தைகளை அவங்களால தீர்க்கதரிசி சொல்றாரு. எப்பொழுதுமே தேவன் தன்னுடைய பிளானை மாத்துறது இல்லை. அவர் நேற்று மீண்டும் என்றும் மாறாத தேவன். இப்ப இங்க பாருங்க, அவரு நேரா பார்த்து அவங்கள பார்த்து ஒண்ணு சொல்லியிருக்கலாம். என்ன சொல்றாரு? சொல்றாரு பாருங்க. 113வது பேரா நான் வாசிக்கிறேன். 113வது பேரால இருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி அவரை குறித்து தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவும் நிறைவேறும் என்று விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே என்று கடிந்து கொண்டார். பாருங்கள், அவரை கவனியுங்கள். தீர்க்க தரிசனத்துக்கு திரும்பி செல்லுதல். ஆமென். ஆமென். எப்படி சொல்றாரு? அவரை விசுவாசிப்பதாக கூறிக்கொள்ளும் விசுவாசிகளுக்கு அது எப்பேற்பட்ட கடிந்து கொள்ளுதலா இருக்கிறது. ஆமென். புரியுதா உங்களுக்கு? நாங்க விசுவாசிக்கிறேன், தேவனை விசுவாசிக்கிறேன், இந்த தீர்க்கதரிசியை விசுவாசிக்கிறேன் சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு உரிய ஒரு கடிந்து கொள்ளுதலா இருக்குதுன்னு சொல்றாரு. ஆமென். இப்ப பாருங்க, 114 சொல்றாரு, அவர் எப்படி அந்த பொருளை அணுகினார் என்று கவனிங்கள். அவர் நேரடியாக நான் தான் உங்கள் மேசியா என்று கூறவில்லை. ஆமென். எஸ் எஸ். ஆமென். அந்த எவ்வளவு சீசர்ல சந்திச்சாரு. அவங்களுக்கு வார்த்தையை எடுத்து ஒவ்வொரு வார்த்தையை எடுத்து சொல்றாரு. மோசே சொன்ன வார்த்தைகள், சங்கீதத்துல தாவீது ராஜா சொன்ன வார்த்தைகள், தானியேல் சொன்ன வார்த்தைகள், சகரியா சொன்ன வார்த்தைகள், அப்படி நிறைய வசனத்தை இருக்குது. அந்த வசனத்தெல்லாம் சொல்லி தன்னை பற்றி சொன்னதை சொல்றாரு. ஆனா அவங்களால கண்டுகொள்ள முடியல. ஆமென். ஆமென். ஏன் கண்டுகொள்ள முடியலன்னா, அவங்க ஒரு புரிந்து கொள்ளுதல் அவர் கூட போயிட்டு இருக்கான். ஆனா வேத வார்த்தைகளை சொல்லும் போது அவனுக்கு இருதயம் கொழுந்து விட்டு தான் எரியுது. ஆமென். இருதயம் கொழுந்து விட்டு தான் எரியுது. ஆனா அதுக்கப்புறம் அவன் எப்படி அவரை கண்டு கொண்டான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க கூட வருந்தி அழைக்கிறாரு. வாங்க என் கூட வந்து தங்குங்க, இன்னைக்கு பொழுது விடுதிச்சு வந்து தங்குன்னு சொல்லும்போது அங்க தங்கி அவர் அப்ப பிக்கும் போதுதான்
அந்த அந்த அப்பம் பிக்கிற அந்த ஸ்டைல பார்த்துதான் இந்த மாதிரி அப்பம் பிக்கிறது யாருன்னா மேசியா தவிர யாரும் கிடையாது. ஹalleluya. ஆமென். அடையாளத்தின் மூலம் தான் அவங்களால கண்டுகொள்ள முடிஞ்சதே தவிர தீர்க்கதரிசன வார்த்தைகளை சொல்லும்போது அவங்களால கண்டுகொள்ள முடியல. ஆமென். ஆமென். ஏன்னா தேவன் எப்படி இருப்பாரு என்ன செய்வாருங்கிறத அவங்க 3 வருஷம் இருந்து கூட அவங்களால கூட இருக்கும்போது கண்டுகொள்ள முடியல. ஆனா அப்பத்தை பிக்கிற அந்த ஸ்டைல பார்த்த உடனே இது தேவனால மேசியா தான் கண்டுகொண்டாங்க. ஆமென். ஹalleluya. அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். ஆமென். பாருங்க, அதுதான் சொல்றாரு. கவனிங்கள், அவருடைய மேசையில் ஐக்கியம் கொள்ள அந்த சீசர்கள் அவரை அழைத்த போது சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு 128 பேரை நான் வாசிக்கிறேன். சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்பு அவர் செய்த ஒன்றை போல் அவர் அப்பொழுது செய்தார். அவருடைய கண்கள் திறக்கப்பட்டன. அவர் அதை செய்யும் விதத்தை அவர்கள் அறிந்திருந்தனர். ஆமென். அவர் முன்பு என்ன செய்தார் என்று அவர்களுக்கு தெரியும். அவர் முன்பு செய்தது போலவே அப்பொழுதும் செய்தார். அது அவர். ஆமென். ஹalleluya. எப்படி சொல்றாரு? அது அவர் என்று அவர்கள் எழுந்திருந்து கூச்சலிட தொடங்கினர். ஹalleluya. ஆமென். உடனே அவர் மறைந்து போனார். ஹalleluya. அப்படி சொல்லிட்டு நேரா இங்க வர நண்பர்களே, இது மல்கியா 4ஆம் அதிகாரம். ஹalleluya. லூக்கா 17ஆம் அதிகாரம். யோவான் 15ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தினல் 10ஆம் அதிகாரம். இவைகளின் நிறைவேறுதலாக இது இருக்கிறது. ஆமென். எப்படி சொல்றாரு பாருங்க. அதுக்கப்புறம் ஒண்ணு சொல்றாரு பாருங்க. அவர் விரும்பும் எதையும் செய்ய முடியும். ஆமென். ஆமென். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரான அந்த மகத்தான அக்கினி ஸ்தம்பம், அநேக காட்சிகள் பூமிக்கு வருதல், கூர்நரி கோபுரங்கள், புகை வானத்திலிருந்து எழும்பி நீர்த்துளிகள் இல்லாத இடத்தில் 30 மைல் உயரத்தில் செல்லுதல், அது நிகழ்வதற்கு 1.5 ஆண்டுகளுக்கு முன்னமே அது முன்னறிவிக்கப்பட்டது. அந்த புகைப்படத்தை திருப்பிப்பார், கீழே நோக்கி பார்க்கிறது என்பதை நீ அறிந்து கொள்வாய். ஆமென். 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 அவர் என்ன சொல்றாரு பாருங்க. இந்த படத்தை வலது பக்கமா நீ திருப்பி பாரு, அவர் மேல இருந்து உன்னை நோக்கி பார்ப்பதை நீ பார்ப்பாய். ஆமென். 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 இப்ப நீ இத வேகமா எடுத்தனா நீ அவரை பார்க்க முடியாது. ஹalleluya. இது அவருடைய முகம் எடுத்தாதான் நீ அவரை பார்க்க முடியும். ஆமென். இப்ப நீ எங்க போணும் அப்படின்னா உன் சொந்த புரிந்து கொள்ளுதல் தூக்கி குப்பையில போட்டுட்டு இந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைக்கு போனாதான் இவரு இயேசு கிறிஸ்துன்னு உன்னால கண்டுபிடிக்க. ஆமென். இது இயேசு கிறிஸ்துன்னு சொல்றாரு. இது மேசியான்னு சொல்றாரு. இது கிறிஸ்துன்னு சொல்றாரு. எல்லா விதத்திலும் இத சொல்றாரு. ஆமென். யார் சொல்றாருன்னா என் தீர்க்கதரிசி சொல்றாரு. நம் தீர்க்கதரிசி சொல்றாரு. ஆமென். நம் தீர்க்கதரிசி சொல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களால இத கண்டுகொள்ள முடியாது. உண்மைதான். ஏன்னா அவன் அந்த ஸ்தாபனத்துல இருந்து எண்ணி போகல. அவங்க என்ன பண்றாங்க? திரும்ப திரும்ப பணத்தை அனுப்பி பணத்தை கொடுத்து வர வச்சு அவரு இல்ல 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 இல்லங்கிறத வெட்ட புளிய வாங்கி தலையில போட்டுக்கிட்டு அவங்களுக்கு இல்லதான். ஏன்னா அவங்க மந்த இருதயம், அது புத்தி இல்லாத மந்த இருதயம். புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களால காண முடியாது. புத்தி உள்ள ஸ்ரீ அதை கண்டுபிடிச்சு. ஆமென். ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு. நம்ம தீர்க்கதரிசி என்ன சொல்றாரோ அதே அப்சல்யூட். ஆமென். அங்க ஆபிரகாமை பார்க்கும்போதும் அங்கேயும் அவர் என்ன பண்றாரு? அப்பீர் இருந்தாரு. ரைட்டுங்களா? அப்பீர். ஆனா அங்க போட்ட அப்பீர் வந்து எப்படி சாப்பிட்டு போயிட்டாரு? கரெக்ட்டுங்களா? என்னோட கேள்வி. ஆமென். உண்மைதான். அங்கேயே தோன்றினாரு. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா தான் நினைத்த வண்ணமாகவே இவங்க வரணும்னு அன்னைக்கு எப்படி நினைச்சானோ அதுவும் இன்னைக்கு நினைக்கிறாங்க. அப்படியே வந்தாலும் அங்க எப்படி அங்க எருசலேம் தேவாலயத்துக்கு வரணும்னு நினைக்கிறாங்களோ அப்படி இங்கேயும் அதே போல சென்னையில பெரிய சபையில தான் வரணும்னு நினைக்கிறான். ஆமென். அவர் மூலையில இருக்கிற சபைக்கு வந்து போயிட்டே இருக்கிறார். உண்மைதான். ஆமென். அங்கே பயப்படாத சிறுமந்தை என்ன? ஆமென். ஹalleluya. ஆமென்.
அவர் நேற்று மீண்டும் என்றும் மாறார். முதல் வரியில் அவர் சொல்ல இருக்கிற முதல் வரியில எப்படி 6 பேர் கண்டு கொண்டார்களோ அதே போலதான் சிறுமந்தை தான். உண்மைதான், உண்மைதான். Absolutely. அந்த சிறுமந்தை யாருன்னா இந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம். எந்த போதகருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாது. மற்ற நபர்கள் சொல்ற வியாக்கியானத்துக்கு செவி சாய்க்காது. ஆமென். கர்த்தர் உரைக்கிறதாவது அவங்க யாரு விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் தேவன் தன்னை காண்பிக்கிறார். ஆமென். நம்ம பார்வைக்கு அவர் தெரியுறார். அவர் மூக்கு தெரியுது, அவர் வாய் தெரியுது, அவர் நம்மளை பார்க்கறாரு, நம்மளை வழி நடத்துறாரு, நம்மள எல்லா தேவைகளையும் சந்திக்கிறார். அவர் இன்று வரை நம்மளை கைவிடாமல் வழி நடத்துறார். காரணம் என்னன்னா கிறிஸ்து நம்முடனே இருக்கார். ஆமென். கிறிஸ்து இல்லாதவர்னால அவங்களால என்னெல்லாமோ பண்ணி பாக்குறாங்க, ஆனா முடியல. ஆனா மனவாட்டி சரியா அடையாளம். அதனால அருமையான சகோதரனே சகோதரி, உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த தீர்க்கதரிசியுடைய சத்தத்துக்கு ஒரு மனுஷன் செவி கொடுப்பானா அவனுக்குள்ள கிறிஸ்து பிறகுதான். அந்த கிறிஸ்துவோடு அவன் போய் இன்னொருத்தர கர்த்தர் நல்லவர் சொன்னாலும் அந்த வார்த்தை போய் ஜீவி. அதனுடைய பிரதிபலிப்பு தான் உண்மை. ஆமென். அவர் நேற்று மீண்டும் நேரம் வார்த்தைகளை 9 மணிக்கு 9 மணி யூசுவலா அந்த டைம் தான் முடிப்போம். சரி இல்ல சரி. அதனால அருமையான சகோதரி தேவன் நமக்காக ஒரு தீர்க்கதரிசியை நமக்கு அவர் தந்திருக்கிறார். ஆமென். அந்த தீர்க்கதரிசியுடைய செவிக்கு யாரு, அவருடைய வார்த்தைக்கு யார் செவி சாய்க்கலையோ அவங்க கர்த்தரை கண்டுகொள்ள முடியாது. ஆமென். ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அந்த 7ஆம் தூதனுடைய அந்த தீர்க்கதரிசி வந்து தான் அவர் சொல்றாரு. மோசே முதல் எல்லா தீர்க்கதரிசிகளும் எங்கேயும் பிரணாம் மறைஞ்சிருக்கிறாருங்கிறதை இவங்களால காண முடியாது. ஆமென். தீர்க்கதரிசி பிரணாமை சேர்த்தா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மந்தை இருதயம் உள்ளவர்களே மோசே முதல் தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்கிறார். ஆமென். அதுக்குள்ள தீர்க்கதரிசி பிரணாமும் இருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு யாரு செவி சாய்க்கலையோ அவர்கள் தேவனை சந்திக்க முடியும். அவர்கள் தேவனிடத்துல வர முடியாது. அவர்கள் ராட்சர்ங்கிற காரியமே அவங்களுக்கு கிடையாது. ஆமென். என்னையும் கடினமான வார்த்தைகள் சொல்றாங்க. அவங்களுக்கு ராட்சருக்கு சம்மதமே இல்லை. ஆமென். ஏன்னா இந்த வரிசை கிரமத்துல தான் வரணும்னு சொல்றாரு. அந்த வரிசை கிரமத்துல தேவன் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்னு இவர் மூலம் சொல்றாரு. மூன்றையும் அங்க 3 வேதத்துல 3 இல்ல. ஆனா நம்ம தீர்க்கதரிசி 3 சொல்றாரு, இவன் நம்ப மாட்டேன். ஆமென். ஆரவாரம் என்பது மக்களை ஒன்று கூட்டும் ஒரு செய்தி. அது முத்திரை திறக்கும் போதுதான் வந்ததுன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் அவர் தெளிவா சொல்றாரு. நம்ம ஒண்ணு கன்ஃபியூஷன் ஆகும். ஆமென். ஏன்னா நம்ம முன்குறிக்கப்பட்ட வித்துனால மட்டும்தான் அதை கண்டுபிடிக்க முடியும். மற்றபடி எவ்வளவுதான் ஸ்பீக்கரை காதுல வச்சு பேசினாலும் அவளை கண்டுகொள்ள முடியும். ஆமென். ஏன்னா நாம் இந்த 7ஆம் தூதன் சத்தத்தில் நாம் வாழ்ந்தோம். ஆமென். நமக்காக தேவன் நாம் வழி தப்பி போயிடக்கூடாதுங்கிற தேவன் அவர் நேற்று எப்படி மோசேக்கு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினாரோ அதே தேவன் மாறாதவராய் நமக்கு மில்லியம் மரியன் பெண்ணாம் தீர்க்கதரிசியை அனுப்பி நம்மளை வழிநடத்தி. ஆமென். அந்த சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுப்பீர்கள், அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலை நம்மளும் பார்ப்போம். ஆமென். நேரத்தை தந்து அது சாதனை ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு அருமையான செய்தியை தேவன் கேட்கக்கூடிய கிருபை பாராட்டினார். நம்ம திருவிழா வந்திருந்த அருமையான சகோதரன் பிரதர் பல வருடங்களாக எங்களுக்கு தெரியும். வார்த்தையில மூத்த சகோதரன். ஹல்லேலூயா. நாங்களாம் செய்திக்கு போறதுக்கு முன்னாடியே அவர் ரட்சிக்கப்பட்டு அநேக ஊழியங்களை செஞ்சிருக்கார், சுவிசேஷ ஊழியர்கள். ஹல்லேலூயா. எப்படி இந்த செய்தி ஆழமான செய்தி. இந்த நேரத்துக்கு தேவையான நீங்க எத்தனை பேர் புரிஞ்சுக்கினீங்கன்னு தெரியாது, நான் புரிஞ்சுக்கினேன். இந்த வேலையில ஒவ்வொருத்தருக்கும் தேவையான ஒரு வார்த்தையை தேவன் அனுப்பியிருக்கிறார். பாருங்க, உண்மையிலே தீர்க்கதரிசியை விசுவாசிக்கும் போது அது ஒரு ஆசீர்வாதம். தீர்க்கதரிசியை நாம் விசுவாசிக்கும் போது தான் தேவனை நாம் கண்டுகொள்ள முடியும். பாருங்க, உண்மையான மனவாட்டி என்பவள் அந்த வார்த்தையின் சரியான விளக்கத்தை வியாக்கியானத்தை அவ புரிந்து கொள்வார். ஹல்லேலூயா. யோவாஸ் புரிஞ்சுக்கிறான், எல்லா விதமான காரியத்தை செஞ்சான்.
ஒரு சின்ன கேப்ல மிஸ் பண்ணிட்டு எதிர்பார்த்தோம். ஹல்லேலூயா. ஆனா தேவன் தன்னை வெளிப்படுத்தும் போது பாருங்க, சரியான மனவாட்டி தீர்க்கதரிசனத்தை சார்ந்திருப்பா. தீர்க்கதரிசனின் வாக்குத்தத்தத்தை சார்ந்திருப்பா. அந்த தீர்க்கதரிசனின் வாக்குத்தத்தம் தான் அவ புரிஞ்சு கொண்டு அதன் பின்பாக போய் முடிச்சுக்கிறான். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு தேவன் பேசும்போது அருமையான காரியம் பாருங்க. பல வருடமா குழந்தை இல்லாதவங்க குழந்தையை பெற்றுக்கொண்டாங்க. ஹல்லேலூயா. தேவன் ஏன் இந்த சப்ஜெக்ட் இங்க வச்சாரு தெரியுமா? ஒருத்தர் அதை பெற்றுக்கொள்ள போறாங்க. ஹல்லேலூயா. ஒருத்தருக்கு அதை பெற்றுக்கொள்ள போறாங்க. இந்த இடத்தை தேடி வந்திருக்காங்க. ஹல்லேலூயா. இந்த மகத்தான தேவனுடைய சமூகத்துக்கு வராங்க. தேவன் சொல்றது பாருங்க, தேவனை மாத்திரம் நீ விசுவாசித்தா போதும், அந்த ஆசீர்வாதம் உன்னை பின்தொடரும். ஹல்லேலூயா. பாருங்க, அவ மாபாட்டி தேவனுடைய வார்த்தை தன்னுடைய இருதயத்துல வைத்திருந்தாலும், வேற எங்கேயும் வைத்திருல, தன்னுடைய இருதயத்துல வைத்திருந்தா, அந்த இருதயத்துல வைத்திருந்த அந்த வார்த்தையை அவை தொடர்ச்சியா பின்பற்றும் போது அந்த மகத்தான ஆசீர்வாதத்தை அவை பெற்றுக்கொள்ளும். மனிதனுடைய எந்த விதமான வியாக்கியானத்துக்கும் அவ செவி கொடுக்கிறது இல்ல. மேபி மனுஷன் ஒரு வியாக்கியானத்தை சொல்லி அது நடக்காது, இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, அது கிடைக்காது. அல்லேலூயா. என்ன வேணா சொல்லலாம். உங்களுடைய பிரச்சனைகளை, உங்களுடைய காரியங்கள் நீங்கள் அதுல பொருத்திக்கோங்க. உங்களோட வாழ்க்கையோட காரியங்களை அதுல பொருத்திக்கோங்க. மனிதனுடைய சிந்தைக்கு அப்பாற்பட்ட தேவனாய் இயற்கைக்கு மேம்பட்ட தேவன் இங்க இருக்கிறார். பாருங்க, அவர் மனிதனுடைய சிந்தைக்கு அப்பாற்பட்டதை செய்கிறவரா இருக்கிறார். பாருங்க, மனுஷனுடைய வியாக்கியானத்துக்கு செவி கொடுக்காம தீர்க்கதரிசன் சொன்ன வார்த்தைய சரியா ஏற்றுக்கொள்ளும் போது அங்கேதான் நம்முடைய ஆசீர்வாதம் இருக்கு. பாருங்க, அவர்கள் எம்மாவு சீஷர்கள் தங்களுடைய சொந்த புரிந்து கொள்வதனாலே அதை பார்த்துட்டே இருந்தாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் சொந்த புரிந்து கொள்ள நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க? அல்லேலூயா. இது இப்படியா இருக்குமா, அது அப்படியா இருக்குமா, இது இப்படியா மாறுமா, எல்லா காரியத்தையும் சொந்த புரிந்து கொள்ள வைக்காது. வார்த்தை என்ன சொல்லுகிறதோ, அல்லேலூயா, இந்த மகத்தான காலத்து செய்தி என்ன சொல்லுதோ அதை மாத்திரம் ஃபாலோ பண்ணணும். அல்லேலூயா. வேற எதுக்காக நம்ம வரல, இதை மாத்திரம் ஃபாலோ பண்ண வந்திருக்கிறோம். பாருங்க, இந்த மகத்தான செய்தி அருமையான ஒரு லைன் சொன்னாரு. இந்த மகத்தான செய்தி என்னன்னா, வேதத்தில் உள்ள வார்த்தைக்கு இடையே இந்த வேதமானது தீர்க்கதரிசன புஸ்தகங்களா இருக்குது. இணைக்கப்பட எல்லாவற்றையும் இணைக்கிறதுக்காக வந்துட்டாங்க. இணைக்கப்படாத எல்லா முனைகளையும் இணைக்கிறதுக்காக வந்து பாருங்க, எவ்வளவு மகத்தான தேவன் வார்த்தை கொடுத்திருக்காரு. எவ்வளவு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமா நாம் இருக்கிறோம். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? அல்லேலூயா. பாருங்க, இந்த தீர்க்கதரிசி சொன்னதை ஏற்றுக்கொண்டவங்க அவர்களுக்கு அந்த அடையாளம் பின்பற்றும். அந்த அடையாளத்தை நாமளும் பின்பற்றோம். நம்மளே இந்த அடையாளம் பின்பற்றி கொண்டே வருது. அல்லேலூயா. ஒரு நாள் நம்ம ராப்சரா போவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்படல, பங்கு கொள்ள போறோம். அதற்காக நம்ம இப்போது அதை நோக்கி, அதை மாத்திரமே நோக்கி நாம் காத்து கொண்டிருக்க வேண்டிய ஜனங்களா இருக்கிறோம். கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி ரொம்ப நேரம் நான் பேச விரும்பல. அருமையான செய்தியை பேசினாரு. ஒரு காரியம் என்னன்னா, அந்த லாஸ்ட் அந்த சஃபர், அந்த மேசையின் மீது அவர் உட்காரும் போது எவ்வளவு ஒரு அருமையான விஷயம் பாருங்க. அவர் அப்பத்தெட்டு பிட்டாரா, அந்த பிட்டதான அடையாளத்தினால தேவனை கண்டுகொண்டார். அல்லேலூயா. அவர் எப்பொழுதும் தன்னுடைய ஸ்டைல தேவன் மாத்ததே கிடையாது. அல்லேலூயா. அவர் பழைய ஏற்பாட்டுல ஒரு காரியம் செய்யும் போது அந்த அண்ணாளுக்கு ஒண்ணு கொடுத்தாருன்னா இன்னைக்கு ஒண்ணு கொடுப்பாரு. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டுல எலிசபெத்து கொண்டு கொடுத்தாருன்னா இன்னைக்கு உனக்கு செய்ய வல்லவரா இருக்கார். எல்லாவற்றையும் தேவன் அதே ஒழுங்கின் கிரமத்துல, அதே பேட்டர்ன்ல, அதே பிளான்ல. நம்ம பிளான் கிடையாது சகோதர சகோதரி, நம்மளுடைய திட்டம் கிடையாது. உன் வாழ்க்கை திட்டங்கள் எடுத்து குப்பையில போடு. நான் இதை பண்ணுவேன், நான் அதை பண்ணுவேன். இல்ல இல்ல இல்ல, தேவன் உன்னுடைய வாழ்க்கைக்காக ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறேன். அதை நீ தெரிந்து கொள். அல்லேலூயா. அந்த திட்டத்தை நீ சரியா தெரிந்து கொண்டா போதும், தேவனுடைய பாதையில சரியா போதும். அல்லேலூயா. பாருங்க, தேவன் உண்மையிலே இங்க இருக்கிறார். நான் ரொம்ப அதிகமா விசுவாசம். ஏன்னா எல்லாருடைய தேவைகளும், எல்லாருடைய கேள்விகளும் ஒரு பூர்த்தியாகக்கூடிய வார்த்தை தேவன். உண்மையிலே பாருங்க, மகத்தான தேவன் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார். தேவன் உண்மையிலே மேபி நாம இப்படி நினைச்சுக்கலாம், புதிதான சகோதரி வந்திருக்காங்களேன்னு. அல்லேலூயா. தேவன் அந்த சகோதரிக்கும் பேசியிருக்காரு.
இந்த சகோதரிகள் தேவன் இடைப்பட்டிருக்கிறார். ஆமென், ஆமென். நீங்க விசுவாசிக்க மாத்திரம் செய்யுங்க, ஆமென். தேவனை விசுவாசிங்க, அது எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ளும். அல்லேலூயா. என்ன சொல்றது? தேவனை மாத்திரம் விசுவாசித்தா போதும். ஆண்டவரே நீ அதை பண்ணு, நீ இதை பண்ணு, இப்படியா வா, இந்த வழியில வா, இல்ல இல்ல இல்ல, அவர் மேல நம்பிக்கை மாத்திரம் வைங்க, எல்லாவற்றையும் செய்வார். அல்லேலூயா. பாருங்க, எம்மாவு சீஷர்கள் மறந்து போன விஷயத்த பாருங்க, அந்த காலத்துல வாழ்ந்த ஆதி அப்போஸ்தலர்கள் மறந்து போன விஷயத்த நம்ம மீண்டுமா அதை கொண்டு வர வேண்டியதா. அல்லேலூயா. தீர்க்கதரிசனத்தின் வார்த்தைகளை தொடர்ச்சியாக பயணிக்க வேண்டியதா. அதை மாத்திரம் நம்ம நோக்கி பார்த்தா போதும், அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. உண்மையிலே மனவாட்டி என்பதுக்கு காரணம் இந்த ஒண்ணுதான். அல்லேலூயா. நீ மனவாட்டி அப்படின்னு சொன்னதா இது ஒண்ணுதான். இது ஒண்ணு வந்ததுனால தான் நீ மனவாட்டி. அல்லேலூயா. இல்லைன்னா நீ மனவாட்டினே சொல்ல முடியாது. அல்லேலூயா. பாருங்க எப்படி ஒரு அருமையான காரியம். தேவன் வந்தார் என்பதை உண்மையிலே நாம் விசுவாசிக்கிறோம். வரல நம்ம எங்கேயுமே சொல்லல. அல்லேலூயா. வந்தாதான் உனக்குள்ள ஜீவிக்க முடியும், வந்தாதான் இங்க இருக்க முடியும், நமக்குள்ள நம்மத்தில ஜீவிக்க முடியும். உண்மையிலே நாம் அதை அவ்வளவாக நேசிக்கிறோம். மகத்தான வார்த்தையை கொஞ்ச நேரம் இருந்தா கூட ஒரு ஆழமான செய்தி, என்னத்துல ஆழமான செய்தி இது. ஏன்னா அவர் ரொம்ப வருஷமா எங்களை விட சீனியர் ஐயா. அல்லேலூயா. ரொம்ப சீனியர் செய்தியில அநேக வார்த்தைகளை கேட்டிருக்காரு, அநேக வார்த்தை பேசுகிறோட பயணிச்சுக்கிறாரு. உண்மையில அந்த வார்த்தையோட காரியம் ரொம்ப அருமையா இருந்தது. எனக்கு நான் சந்தோஷமா சந்தோஷமா என் இருதயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை தேவன் கொடுத்தாரு. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். தேவன் தாமே சகோதரனை ஆசீர்வதிப்பாராக. அவரையும் அவருடைய குடும்பத்துக்காக கூட நீங்க ஜெபிங்க. தேவன் தாமே அவர் செய்கிற ஊழியர்களுக்காக ஜெபிங்க. அவர் அப்படியாக அவர் தன்னால் முடிந்த தேவனுக்கு என்று சிறு காரியங்களை அவர் எடுத்து அப்படியாக அவர் ஒரு கூடாரத்தை வைத்து அப்படியாக நடத்தி கொண்டிருக்கிறார். தேவன் அவருக்காக வைத்திருக்க ஆத்மாக்களை கூட தேவன் ஆஸ்வதிக்கட்டும். உங்களுடைய ஜெபங்கள் சகோதரன் பாஸ்டர் கிஷோர் பிரதருக்காக ஜெபிங்க. தேவன் தாமே அவர் வல்லமையா எடுத்து அநேக காரியங்களை பயன்படுத்திட்டோம். இன்னும் கூட நேரம் கிடைக்கும் போது நம்மத்தில வரட்டும் அவரு. அல்லேலூயா. இன்னும் ஆழமான சத்தியங்களை பிரசங்கிக்கிட்டோம். பாருங்க, எப்பயுமே பாலை சாப்பிட்டுனே இருக்கிறத விரும்பாதீங்க. சிம்பிளா சுவிசேஷத்தையே கேட்கணும் விரும்பாதீங்க. அல்லேலூயா. ஆழமா உள்ள போக முயற்சி செய்யும். அல்லேலூயா. அதுதான் நம்மளுடைய வளர்ச்சியா இருக்கும். அல்லேலூயா. நம்ம ஒரு எட்டை விசுவாசினா அந்த ஆழத்தை நீ பேசும்போது கத்தணும். அதை நீ டச் பண்ணும்போது உன் இருதயத்துல அதை தொடணும். அல்லேலூயா. அது எப்படி வரும்? செய்தியை வாசிக்கணும். அல்லேலூயா. செய்தியை வாசிக்க உனக்குள்ள அந்த வளர்ச்சி ஏற்படும். அல்லேலூயா. உண்மையிலே தேவன் தாமே இந்நாளிலே தேவன் இறங்கி வந்தாரா? அல்லேலூயா. இறங்கி வந்தாரா? அல்லேலூயா. பாடுவோமா? இறங்கி வந்தாரே, அல்லேலூயா. இணைத்து கொண்டாரே, இணையில்லாமே இயேசு எங்கள் சொந்தமானாரே. இணையில்லாமே இயேசு எங்கள் சொந்தமானாரே. இறங்கி வந்தாரே, தூதர்கள் துதிய விட்டு, தூயர்கள் தொழுகை விட்டு, தூதர்கள் துதியை விட்டு, தூயர்கள் தொழுகை விட்டு, நாயகன் இயேசு இறங்கி வந்தாரே, நாயகியாய் என்னை அழைக்கிறவே, நாயகன் இயேசு இறங்கி வந்தாரே, நாயகியாய் என்னை அழைக்கிறவே, இறங்கி வந்தாரே, அல்லேலூயா. இணைத்து கொண்டாரே, இணையில்லாதே இயேசு எங்கள் சொந்தமானாரே. இணையில்லாதே இயேசு எங்கள் சொந்தமானாரே. முதலடி வானவில் அணிந்தவரா, பெரும் தாழ்மையை தரித்தவரா, வானவில் அணிந்தவரா,
இணைத்து கொண்டாரே. இணையில்லா நேசரே சுயிருந்து சொந்தமானாரே. ஆவே இணையில்லா நேசரே சுயிருந்து சொந்தமானாரே. இறங்கி வந்தாரே மன்னவன் அரியணையில் மனைவியாய் அமர்ந்திருக்கிறேன். மன்னவன் அரியணையில் நான் மனைவியாய் அவர் கண்களை மூடி நாம் செவிப்போம். சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, இந்த மகத்தான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த பரலோக வார்த்தையை நாங்கள் கேட்கும்படியாக ஓ ஜீவனுள்ள சத்தத்தை நாங்கள் பெற்று ஆண்டவரே, அதனாலே நாங்கள் ஜீவன் பிழைக்கும்படியாக இந்த மகத்தான வார்த்தை நீ கொண்டு வந்த தயவுக்காக நன்றி. எங்கள் ஆண்டவரே, சகோதரன் சொன்னது போல ஆண்டவரே, ஒரு உண்மையான கிறிஸ்தவனுக்கு அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே எதுவுமே எதர்ச்சியாய் நடக்காத ஆண்டவரே, அது எல்லாமே உங்களுடைய திட்டமா இருக்கிறது. இந்த நாளிலே அருமையான சகோதரனை அனுப்பி ஆண்டவரே, உங்களுடைய மகத்துவமுள்ள வார்த்தை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும், இந்த மகத்துவமுள்ள சத்தத்தை நாங்கள் கேட்கும்படியாக, இந்நாளுக்குரிய வார்த்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மீண்டும் நினைப்பூட்டுதலாய் ஆண்டவரே, அதே தேவன் தீர்க்கதரிசி மூலமாய் வியாக்கியானித்த அதே வார்த்தை ஆண்டவரே சகோதரன் மூலமாய் எளிமையாய் பேசி ஆண்டவரே நாங்கள் மீண்டுமாய் பெற்றுக்கொள்ள பாராட்டின கிருபை இரக்கங்களுக்காக தயவுக்காக நன்றி ஆண்டவரே. தேவனே, இந்த மகத்தான வார்த்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் எவ்வளவும் தகுதியற்ற ஜனங்கள் ஆண்டவரே, ஒன்றுத்துக்கும் தகுதி இல்லாதவர்கள் ஆண்டவரே, நீசர்களும் பாவிகளுமான எங்களுக்கு ஆண்டவரே, ஓ உம்முடைய மகா தயவு, மகா கிருபை ஆண்டவரே, மகா இரக்கம் ஆண்டவரே, நீர் எங்களை கிருபையாக ரட்சித்த ஆண்டவரே, இந்த மாபெரும் ஸ்தானத்துக்குள்ளாக, இந்த மாபெரும் ஆண்டவரே மனவாட்டி என்றும் ஆண்டவரே பதவிக்குள்ளாக எங்களை நீர் வைத்த ஆண்டவரே, இந்த ஜீவனுள்ள வார்த்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள இந்த மகத்தான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஓ ஆழமான சத்தியத்தை கேட்டால் இன்னுமாய் நாங்கள் அதில் நீச்சல் நடத்தி செல்ல ஆண்டவரே, இன்னுமாய் நாங்கள் அதை ஆழத்தை நோக்கி கண்டடைய ஆண்டவரே. ஓ ஒரு ஆழத்தை ஆண்டவரே அங்கே அழைக்கும் போது இன்னொரு ஆழம் அங்கே உள்ளதென்று ஆண்டவரே, ஆழத்தை ஆழம் நோக்கி கூப்பிடுது என்று ஆண்டவரே. இந்த ஆழமானது சத்தமிடும் போது எங்களுக்குள்ளாக ஒரு ஆழமானது அதை பிடித்துக் கொள்ளும்படியாக ஆண்டவரே நாங்கள் அதற்குள்ளாக செல்லும்படியாக எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமா நாங்கள் ஆண்டவரே அநேக வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்படியா நாங்கள் சொல்லுகிறோம். எங்கள் மத்தியிலே இந்த வார்த்தை தொலைதூரமாய் கொண்டு வந்ததானே, தொலைதூரத்திலிருந்து பயணித்து வந்ததானே எல்லாருமையான கிறிஸ்துவ சகோதரனுக்காக நன்றி ஆண்டவரே. எல்லாருமையான ஆண்டவரே பிரதருக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகளை ஆஸ்வதிங்க. உமக்காக ஆண்டவரே அவர் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு ஆண்டவரே காரியங்களும் ஆண்டவரே தேவன் வாக்கி செய்யும்படியா ஆண்டவரே அவருடைய ஊழியங்களை அபிரதமாய் ஆஸ்வதிக்கும்படியாக
ஓ சபையாரை நாங்கள் வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறோம் ஆண்டவரே. மகத்தான தேவாதி தேவன் நீங்க ஆஸ்வதிங்க, அவரோடு இருங்க ஆண்டவரே. இன்னுமா இந்த பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தால் நிரப்பி ஆண்டவரே அநேக ஆயிரங்களுக்கு நீர் ஆண்டவரை பயன்படுத்தும்படியா, அநேக ஆயிரங்களுக்கு ஆஸ்வாதமாய் கொண்டு செல்லும்படியா சகோதரன் நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அவர் குடும்பத்தை கூட நீங்கள் ஆஸ்வதிங்க, குடும்பத்தை நாங்கள் வாழ்த்துகிறோம். அவரோட ஊழியர்களை ஆஸ்வதிங்க ஆண்டவரே. இன்னும் மென்மேலுமாய் பயன்படுத்தும்படியா நாங்கள் சொல்லிக்கிறோம். இந்த நாளை ஆஸ்வாதமான நாள் மாற்றி நீர் ஆண்டவரே. இந்த மகத்தான ஆண்டவரே நாளை நீர் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே ஓ ஒரு பிரயோஜனமான நாளாய் மாற்றி நீர் ஆண்டவரே. இந்த வார்த்தை கேட்டு நாங்கள் பலனடையத்தக்கதாக, இந்த வார்த்தை கேட்டு நாங்கள் திடனடையத்தக்கதாக ஆண்டவரே நீர் மாற்றி ஆண்டவரே. வந்த சிறுவர் முதல் பெரியோர் மட்டுமாய் ஆஸ்வதிக்கும்படியாக கூட நாங்கள் சுபிக்கிறோம். இந்த மகத்தான கூட்டத்தை ஒழுங்கு செய்த அருமையான பாஸ்டுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவரை ஆஸ்வதிங்க, அவருடைய ஊழியர்களை ஆஸ்வதிங்க ஆண்டவரே. இன்னுமா இந்த பகுதி ஜனங்களை கொண்டு வரும்படியா, இந்த மகத்தான கடைசி சத்தத்திற்கு நேராக கொண்டு வரும்படியாக கூட தேவனே நாங்கள் இன்னுமாய் முன்னோக்கி செல்ல ஆண்டவரே. இன்னுமாய் நாங்கள் சிரத்தையா இந்த ஊழியத்தை கொண்டு செல்ல தேவனே இதை பயன்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்த ஒவ்வொருத்தரையும் கூட ஆஸ்வதிங்க. அருமையான புதிதாய் வந்த சகோதரி கூட நாங்கள் நினைவு கூறுகிறோம். என் சகோதரி எந்த நோக்கத்திற்காக வந்தார்கள் அதை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. சமூகத்தில் வந்தவர் ஒருபோதும் குறையாய் சென்றதில்லை ஆண்டவரே. ஒருவரும் நீர் ஆண்டவரை புறம்பே தள்ளினதில்லை ஆண்டவரே. ஒருவரும் நீர் ஆஸ்வதிக்காமல் விட்டதே இல்லை ஆண்டவரே. தேவன் ஆஸ்வதத்தை ஒருவரும் சபிக்க முடியாது என்பதை எங்க சகோதரி புரிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. இன்னுமாய் அவருடைய ஆஸ்வாதங்களை பெற்றுக்கொள்ள எல்லா மனை கிளேசங்களை மாற்றும்படியாக கூட நாங்கள் செபிக்கிறோம். ஆஸ்வதிங்க ஆண்டவரே. இந்த நாளை நீர் ஆஸ்வாதமான நாளாய் மாற்றுவதற்காக நன்றி சொல்கிறோம். எல்லாவற்றும் பொறுப்புள்ள கருத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆஸ்வதிங்க, பலப்படுத்துங்க. எல்லாவற்றையும் மகத்தான ரட்சகராகிய ஜெகதரா இயேசு நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சந்தோஷமும் சமாதானமும் கிருபை தயவும் பரிசுத்தாவியும் இப்போதும் எப்போதும் உங்களோடு கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ பிரதர், காட் பிளஸ் சிஸ்டர். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.